வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவரே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, வரப்போகிற மேசியாவே நாங்கள் துதிக்கிறோம். வரப்போகிற மேசியாவே நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே மாரநாதா அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம். பாவத்தில் இருந்த எங்களை தகப்பனே இந்த ரத்தத்தாலே மீட்டவரே நாங்கள் துதிக்கிறோம். எங்களை பாவ சாப அக்கிரமங்கள் மீறுதல்களை மன்னித்து தகப்பனே அப்பா நீதிமான்களாக எங்களை மாற்றின எங்கள் தெய்வமே அப்பா நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரை சித்தத்தை ராஜா நிறைவேற்றும்படியாக தகப்பனை கிருபைகள் எல்லாம் அப்பா சுவாமி தகப்பனை கிருபைகள் எல்லாம் தகப்பனை எங்கள் மேலே அப்பா நீர் ஊற்றும்படியாக ஆவினவரே நாங்கள் துதிக்கிறோம். சத்ரு வெள்ளம் போல வரும்போது தேவ ஆவினவரே அப்பா ஜெயப்படி ஏற்றவரே நாங்கள் துதிக்கிறோம். நீங்கள் சும்மா இருக்கிற உங்களுக்காக நன்மை செய்வேன் என்று சொன்னவரே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா சரி எங்களை கர்த்தரை பரிசுத்தர் ஆண்டவரே போதுமான ஒரு பாவனை நாங்கள் துதிக்கிறோம். மரணத்துக்கு பாதாளத்துக்கு தகப்பனை திருவள்ளுவர் உடையவரே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே அக்கினி தகப்பனை ஜுவாலையாக இருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா இயேசுவாவை நாங்கள் துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனை இந்த காலை நேரத்தில் தகப்பனை நன்றி உள்ளத்தோடு தகப்பனை சோதர பலிகளை தகப்பனை செலுத்துவா நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே அற்புதமானவரே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே நித்திய பிதாவே அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக என்று சொன்னவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். இயேசுவே அப்பா நம்மை சுத்தி சொல்லுவே கொண்டாட தேவை மகிமைப்படுத்த தேவை ஆகாசத்துக்கு சிம்மாசன பூமியிற்கு பாதப்பீட அந்த எளிதாத்திரே ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ಮರಣಕ್ಕೆ ಪಾತಾಳಕ್ಕೆ ತಗಪ್ಪನೆ ಅಪ್ಪ ಬೀದಕ್ಕೆ ಇಲ್ಲಾದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. 7 ಸಭೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ 7 ದೀಪ ಸ್ತಂಭಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚಲಿಸುವಂತ ನಮ್ಮ ದೇವಕುಮಾರನಾದ ಕ್ರಿಸ್ತನೇ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ತಾಮ್ರದ ಪಾದಗಳಿಲ್ಲಾದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ. ಅಗ್ನಿಯ ಜ್ವಾಲೆ ಕಣ್ಣುಗಳಿಲ್ಲಾದರೆ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ಅಪ್ಪ ಅಗ್ನಿಮಯವಾದ ದೇವರೇ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ವಾಕ್ಯವಾಗಿರುವಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ಅಪ್ಪ ನಿನ್ನ ವಾಕ್ಯವು ಬೆಂಕಿಯಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ಕರ್ತನೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದಾತನೇ ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ನಡೆದಾತನೇ ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ಇಬ್ಬಾಗ ಮಾಡಿದಂತ ದೇವರೇ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ಕರ್ತನೆ ಬಂಡೆಯ ಮೂಲಕ ಇಸ್ರೇಲ್ ಜನರ ದಾಹವನ್ನು ತೀರಿಸಿದಾತನೇ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ನಾನೇ ಮಾರ್ಗ ಸತ್ಯ ಜೀವವೆಂದು ಹೇಳಿದಾತನೇ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ. ಪರಿಶುದ್ಧರ ಕುಂಡದ ಅಪ್ಪ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚಲಿಸುವಂತಹ ನಮ್ಮ ದೇವಕುಮಾರನಾದ ಕ್ರಿಸ್ತನೇ ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ಕರ್ತನೆ ನಡುವೆ ಕಾರಣ ಇರುತ್ತದೆಲ್ಲ நன்றி உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா எல்லா எழுதிட்டு பரிசுத்த ஆவியானவரை துதிக்கிறோம். ஹalleluya. ஆவியானவரே அப்பா இந்த காலை நேரத்தில் தகப்பனை கரங்களை தட்டி நாங்கள் தூக்கி மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவருக்கு நடுவில் இல்லாமல் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய ஆசீர்வாதங்களை வீட்டு மாநிலங்களை முத்தையாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவரே கர்த்தருடைய ஆவியானவரை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே மெய்யான விடுதலை சத்தியத்தை அறிவியலை சத்திய உள்ள விடுதலையாக்க சொன்னவரே பரிசுத்த ஆவியானவரே அப்பா இந்த நேரத்தில் அப்பா இந்த பூதாவை முழுக்க அசைவாடி கொண்டிருக்கிறவரே
அப்பா இந்த காலை நேரத்துல இந்த ஆராதனை தகப்பனை கருத்துல சமர்ப்பிக்கிறோம் அப்பா. ஆரம்பத்திலிருந்து முடிவதில் பசுத்தாண்டவரே இந்த ஆராதனை அசமாடுகிறான் பிதாவாக தேவனுடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாக ஆவியானவரே காரியங்களை கிரியைகளை செய்கிறாங்க. முற்றிலும் எங்களை தாழ்த்தி தகப்பனை நாங்கள் உயர்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் உட்காருங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸಿಂಹದ ಮರಿಗಳು ಒಂದು ವೇಳೆ ಹೊಟ್ಟೆಗಳಲ್ಲಿ ಹಸಿದರು. ಕರ್ತನನ್ನು ನಂಬುವವರಿಗೆ ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕೊರತೆ ಇಲ್ಲ ಎಂದು ದೇವರ வாக்கியது. ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் பட்டணிக்கிழிந்து தாழ்ச்சியாக இருந்தாலும் கர்த்தரை நம்புவதற்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. உலக இத்தனை ஒரு சூழ்நிலை இருக்கும் போது கர்த்தர் நம்மளோடு இருந்து இல்லையா, எந்த உணவுக்கு உடைக்கு அடைக்கலத்துக்கு எந்த குறை இல்லாதபடிக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்து சுகத்தை தந்து பலத்தை தந்து இந்த ஓய்வு நாளிலே அவருடைய ஆலயத்துல வந்து அவருடைய பாதத்துல அமர்ந்து தேவனை சேவிக்க முடியாத கொடுத்த கிருபைகளுக்காக கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தலாம். அவரை நாங்கள் எதுக்குமே தவறில்லப்பா. ஆனாலும் கிருபையான எங்களை வழிநடத்தி இருக்கிறீர்கள். தகப்பனை நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். எவ்வளவு நல்லவர்ப்பா. ஆபத்து நாட்கள் எங்களோடு கூட இருந்து எல்லா சத்துடைய கண்ணிகளுக்கு எங்களை தப்பித்து தகப்பனை பாதுகாத்து கொண்ட தகப்பனை அப்பாவுடைய கிருபைகளுக்காக அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೇಗೆ ದೇವರು ಎಲ್ಲಾ ಸಮಯಗಳಲ್ಲೂ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದು ಅವರಿಗೆ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರು ಅದೇ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲೂ ಎಲ್ಲ ದಿವಸಗಳಲ್ಲೂ ನಮಗೆ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರನ್ನು ಕರಳು ತಟ್ಟಿ ಆನಂದಿಸಿ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಯೆಹೋವಾ ನಿಸಿಯೇ ಜಯ ಧ್ವಜನಿಸಿಯೇ ನನ್ನ ಕೂಡ ಇರುವ ನಿಸಿಯೇ ನನಗೆ ಜಯ ಕೊಡುವ ನಿಸಿಯೇ. ಯೆಹೋವಾ ನಿಸಿಯೇ ಜನ ನಿಸಿಯೇ ನನ್ನ ಕೂಡ ಇರುವ ನಿಸಿಯೇ ನನಗೆ ಜಯ ಕೊಡುವ ನಿಸಿಯೇ. ಕಾಡಿನಲ್ಲಿ ಕೂಡ ಕೂಡ ನಡೆದ ನಿಸಿಯೇ ಕಾಲುತ್ತ
Hallelujah. ಹಗಲಲ್ಲಿ ಮೇಘ ಸ್ತಂಭವಾಗಿ ഇരുಳಲ್ಲಿ ಅಗ್ನಿಯ ಸ್ತಂಭವಾಗಿ ಅವರನ್ನು ಕಾದು ನಡೆಸಿದಂತಹ ದೇವರು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದು ಎಲ್ಲ ಇಕ್ಕಟ್ಟುಗಳಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ಕಾಯುವಂತಹ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ಕಾದಂತ ದೇವರು ಇನ್ನು ಮುಂದೆ ಕೂಡ ನಮ್ಮನ್ನು ಕಾಯಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இம்மட்டும் காத்து நடத்தினீரே, இனிமேலும் காத்து நடத்தினீரே. இம்மட்டும் காத்து நடத்தினீரே, இனிமேலும் காத்து நடத்துவீரே. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்கு வாழ்வதே உமக்கு ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஜீவனுள்ள தேவனே,
அந்த குடிமைக்காக ஜீவனே ಕೊಟ್ಟಂತ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನಾದನು. ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ, ದೇವರ ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸುವೇ ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ, ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ. ಎಲ್ಲರೂ ಪರಲೋಕದಲ್ಲ ನೀವು ಉಳ್ಳವರಪ್ಪ, ಉಮ್ಮತ್ತಾರ ನನ್ನವ, ನನ್ನನ್ನು ಸೇರಿದ ದೇವ இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நீ ஒருவரே ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிறவரப்பா, உறப்பாகிறவரப்பா, இருந்தவர் இருக்கிறவர், உறப்பாகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாமத்தினாலே துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எழுந்து தேவனை ஆராதிக்கிறோம். ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಸಿದ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿದ್ದಾರೆ. ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುತ್ತದೆ, ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರುತ್ತದೆ ವಾಕ್ಯವಿರುತ್ತದೆ. ನೀನು ಬಯಸುವಂತ ಪರಿಶುದ್ಧತೆಯ ಸ್ವಾಮಿಯನ್ನು ನನಗೆ ಬಿಟ್ಟು ಮಾಡಿದರು.
Thank you.
ನಿನಗೆ ಮುಂಭಾಗ ಹೋಗುತ್ತೇನೆ, ನನ್ನ ಸಮೂಹ ನಿನಗೆ ಮುಂಭಾಗ ಹೋಗುತ್ತೇನೆ. ಇದೋ ನಿನಗೆ ಮುಂಭಾಗ ಇರುವಂತ ಎಲ್ಲ ದಿನಗಳನ್ನು ನೆಲ ಸಮ ಮಾಡುವೆನು. ಭಯಪಟ್ಟರೆ ನಾವು ನಿನಗೆ ಮುಂಭಾಗ ಸರಿಯರೆ, ನಿನಗೆ ಮುಂಭಾಗ ಇದ್ರೆ ಎಲ್ಲ ಕೋಣದಾನವಗಳೇ ಸವಾಯಿ ಪಡ್ತವೆ. ಭಯಪಡಾದೆ, ತಿಳಿಯಾದೆ, ನಾನೇ ದೇವರು, ನಿನ್ನ ಬಲಕ್ಕೆ ನಾನು ಸಹಾಯ ಪಡುವೆ. ನೀನು ನಾಳೆ ನಾನು ಕಾಣುವೆ, ಎದ್ದುವೆ, ತಪ್ಪುವೆ. ನನಗೆ ಹೋಲಿಸುತ್ತವೆ. ನೀನೇ ನನ್ನ ಅಡೈಕಲಮಪ್ಪ, ನೀನೇ ನನಗೆ ಕೋಟೆ ಮಾಡುವೆ, ನೀನೇ ನನಗೆ ದುರ್ಗ ಮಾಡುವೆ, ನೀನೇ ನನಗೆ ಬೆಳನಪ್ಪ, ನೀನೇ ನನಗೆ ಜೀವನಾಂಡವೆ, ನೀನೇ ನಾಡಿನಿಂದ ಬೋಧು ಮಾಡುವೆ. ಎಲ್ಲ ನಾಡಿನ ವ್ಯಕ್ತಿ ಸೈನ್ಯ ದೇವರೇ ನಾವು ಮಹಿಮೆ ಪಡೆದಿರುವಪ್ಪ, ಆರಾಧಿಸಿದ ಮಂಡವರೇ. தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை கரங்களை தட்டி மகிழ்வுபடுத்துங்கள். ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಎಲ್ಲರೂ ಭೇಟಿಯಾಗಿ ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನನ್ನ ತಂದೆಯೇ, ನಿನ್ನ ನಾಮ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ನೆಲೆಸಲಿ. ನಿನ್ನ ರಾಜ್ಯವು ಬರಲಿ. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನ ಚಿತ್ತ ನೆರವೇರುವ ಪ್ರಕಾರ ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ನೆರವೇರಲಿ. ನಮ್ಮ ಅನುದಿನದ ಆಹಾರವನ್ನು ಇವತ್ತು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸು. ಮತ್ತೊಬ್ಬರು ಮಾಡುವಂತಹ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಾವು ಕ್ಷಮಿಸುವಂತೆ ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸು. ನಾವು ಶೋಧನೆಗೆ ಹೋಗದಂತೆ ಕೇಳಿಯಿಂದ ತಪ್ಪಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡು. ಯಾಕೆಂದರೆ ರಾಜ್ಯವು ಬಲವು ಮಹಿಮೆಯು ಸದಾ ಕಾಲ ನಿಮ್ಮದೇ ಸ್ವಾಮಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. Hallelujah. 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 ಎಲ್ಲ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. Hallelujah. Hallelujah. ಎಲ್ಲ ಸಂತೋಷமாக இருக்கிறீங்களா? ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುவுக்குள்ளாக ಸಂತೋಷமாக ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. அவர் கிருபை என்றும் உள்ளது. ಆತನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವಾದದ್ದು. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. அவருடைய ಆತನ கிருபை என்றும் உள்ளது. ಕೃಪೆ ಎಂದು ಶಾಶ್ವತವಾದದ್ದು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮத்தினாலே யாவரையும் நான் வரவேற்கிறேன். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಬರಮಾಡುತ್ತೇನೆ. நீங்கள் வைராಗ್ಯமுள்ள ஜனங்களாக காணப்படுவீர்கள். ನೀವು ವೈರಾಗ್ಯವುಳ್ಳ ಜನರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೀರಾ. எவ்வளவு மழை இருந்தாலும், ಎಷ್ಟು ಮಳೆ ಇದ್ದರೂ, எவ்வளவு கொரோனா வைரஸ் பெருகிக் கொண்டிருந்தாலும், ಎಷ್ಟು ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಹೆಚ್ಚುತ್ತಲಿದ್ದರೂ, நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று ನೀವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕೆಂದು இடத்துல கூடி வந்திருக்கிறீர்கள். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೀರಾ. ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கின்ற தேவன். ದೇವರ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಾಣುವಂತ ದೇವರು. நீங்கள் கொரோனா வைரஸை பார்த்து பயப்படக்கூடாது. ನೀವು ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಅನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬಾರದು. இயேசு கிறிஸ்துவை பார்த்து பயப்பட. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು
ನೋಡಿ ಭಯಪಡಬೇಕು. இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளுக்கு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಕ್ಕಳಿಗೆ எதுவுமே தாக்காது. ಏನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. எந்த வைரஸுமே ஒண்ணும் செய்ய முடியாது. ಯಾವ ವೈರಸ್ ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. எதற்காக சொல்லுகிறேன் என்றால் ಯಾತಕ್ಕಾಗಿ ಹೇಳುವೆಂದರೆ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ದೇವರು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ எத்தனை வருடம் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார். ಎಷ್ಟು ವರ್ಷ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಇರಬೇಕೆಂದು ತೀರ್ಮಾನಿಸಿದ್ದಾರೆ. அத்தனை வருடம் இந்த உலகத்தில் நாங்கள் வாழுவோம். ಅಷ್ಟು ವರ್ಷ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುತ್ತೇವೆ. என்ன கொரோனா வைரஸ் இருக்கட்டும், ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಆಗಲಿ, எந்த வைரஸ் இருக்கட்டும், ಯಾವ ವೈರಸ್ ಆದರೂ ಆಗಲಿ, எதுவுமே நம்மளை தாக்காது. ಏನು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் நாங்கள் ஆண்டவருடைய சித்தம் முடிக்கிற வரைக்கும், ಯಾಕೆಂದರೆ ನಾವು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವವರೆಗೂ நாங்கள் இந்த உலகத்தில் இருப்போம். ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುತ್ತೇವೆ. ஆண்டவர் எப்ப எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரோ, ದೇವರು ಯಾವಾಗ ನಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ನೆನೆಸುತ್ತಾರೆ. ನಾವು எப்படி வேணாலும் மரிக்கலாம். ನಾವು ಹೇಗಾದರೂ ಸಾಯಬಹುದು. கொரோனா வைரஸ்ல இருக்கிற மரிக்கலாம், ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಸಾಯಬಹುದು, ஆக்சிடென்ட்ல மரிக்கலாம், ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಸಾಯಬಹುದು, ஏதான ஒரு டிவி விபத்துல மரிக்கலாம், ಇಲ್ಲ ಯಾವುದಾದರೂ ವಿಪತ್ತಲ್ಲಿ ಸಾಯಬಹುದು, ஏதான ஒரு விபத்துல நம்ம போய்டுவோம். ಯಾವುದಾದರೂ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ. ஆண்டவர் ದೇವರು நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வருடம் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறாரோ, ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟು ನೀವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂದು ತೀರ್ಮಾನಿಸಿದ್ದಾರೆ. நீங்கள் அத்தனை வருடம் இந்த உலகத்தில் வாழுவோம். ನಾವೇನು ಅಷ್ಟು ವರ್ಷ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நீங்கள் கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ನಾನು ನೀವು ಒಂದು ಕೊನೆಯ ಒಂದು ಕಾಲಗಳಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾರೆ. இன்றைக்கு திருச்சபை எதை கேட்க வேண்டும் என்றால், ದೇವರ ಸಭೆ ಏನನ್ನು ಕೇಳಬೇಕೆಂದರೆ இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುತ್ತಾರೆ எச்சரிப்பு சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುತ್ತಲೇ ಇರಬೇಕು. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾರೆ. ಯಜಮಾನನು வரப்போகிறார். ಯಜಮಾನರು ಬರುತ್ತಾರೆ. மணவாளன் வரப்போகிறார். ಮದಲಿಂಗನು ಬರುತ್ತಾರೆ. சபையே நீ ஆயத்தமாக இருக்கிறாய். ಸಭೆಯಲ್ಲಿ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀಯಾ? நீ இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರವಣಿಗೆಯನ್ನು ನೀನು ಎದುರು ನೋಡುತ್ತಲಿದ್ದೀಯಾ? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டிருக்கிறாயா? ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವನದಲ್ಲಿ ನೀನು ಬೆಳೆಯುತ್ತಲಿದ್ದೀಯಾ? ரட்சிப்புக்குள்ளாக நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாயா? ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತಲಿದ್ದೀಯಾ? என்று நாம் எங்களையே நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டிய நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். ಇದು ನಮ್ಮನ್ನೇ ನಾವೇ ಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕಾದ ಒಂದು ಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾರೆ. அவர் திருடன் வருவதை போல வரப்போகிறார். ಕಳ್ಳನು ಬರುವಂತೆ ಬರುತ್ತಾರೆ. அவர் எப்படி வருகிறார் என்று நமக்கு தெரியாது. ಅವರು ಹೇಗೆ ಬರುತ್ತಾರೆ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எப்பொழுது வருகிறார் என்று நமக்கு தெரியாது. ಯಾವಾಗ ಬರುತ್ತಾರೆ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் அவர் வர வேண்டிய நேரத்தில் சரியாக வரப்போகிறார். ಆದರೆ ಆತನು ಬರುವಂತ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? விழித்திருந்து ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ காத்திருக்க வேண்டும். ಕಾದಿರಬೇಕು. யார் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ಯಾರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರವಣಿಗೆಗಾಗಿ காத்திருக்கிறார்களோ, ಕಾದಿರುತ್ತಾರೋ, விழித்திருக்கிறார்களோ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರುತ್ತಾರೋ இவர்கள் மட்டும் தான் ಅವರುಗಳು ಮಾತ್ರ அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ಆತನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು அது ಸಾಧ್ಯ. மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இன்றைக்கு தேவனுடைய செய்தியை நாங்கள் பார்க்க போகிறோம். ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. யார் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள்? ಯಾರು ಪರಲೋಕ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತಾರೆ? யார் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில ಯಾರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರವಣಿಗೆಯಲ್ಲಿ எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று ಯಾರು ತೆಗೆಯಲ್ಪಡುತ್ತಾರೆ ಎಂದು இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. யார் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ಯಾರು என்றால், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರವಣಿಗೆಯಲ್ಲಿ ತೆಗೆಯಲ್ಪಡುತ್ತಾರೆ? யார் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்களோ, ಯಾರು ವಿಶ್ವಾಸ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣப்படுತ್ತಾರೋ இவர்கள் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பார்கள். ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸುತ್ತಾರೆ. நான் நீங்கள் ನೀವು விசுவாசம் உள்ள ஜனங்களாக காணப்பட வேண்டும். ವಿಶ್ವಾಸವುಳ್ಳ ಜನಗಳಾಗಿ ಕಾಣಪಡಬೇಕು. இயேசு இப்படியாக வார்த்தைகள் சொல்லுகிறார். ಯೇಸುವಿಗೆ ತನ್ನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலே ಮನುಷ್ಯ ಕುಮಾರನು ಬರುವಂತ அவர் ದಿವಸಗಳಲ್ಲಿ விசுவாசத்தை காண்பாரா என்று இருக்கிறது. ಅವರು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಾಣುತ್ತಾರೆ ಎಂದು ಇದೆ. ஏனென்றால் அநேக ஜனங்கள் ಯಾಕೆಂದರೆ ಅನೇಕ இயேசு ಜನರು கிறிஸ்துவின் வருகையில கைவிடப்படுவார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರವಣಿಗೆಯಲ್ಲಿ ಕೈ ಬಿಡಲ್ಪಡುತ್ತಾರೆ. இதற்கெல்லாம் சில பேர் ஆயத்தம் இல்லாமல் இருப்பார்கள். ಯಾಕೆಂದರೆ ಕೆಲವರು ಸಿದ್ಧ ಇಲ್ಲದೆ ಇರುತ್ತಾರೆ, சில பேர் விழித்திருக்காமல் இருப்பார்கள். ಕೆಲವರು ಎಚ್ಚರಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುತ್ತಾರೆ, சில பேர் விசுவாசம் இல்லாமல் இருப்பார்கள். ಕೆಲವರು ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದೆ சில ಇರುತ್ತಾರೆ, பேர் பரிசுத்தம் இல்லாமல் இருப்பார்கள். ಕೆಲವರು ಪರಿಶುದ್ಧವಿಲ್ಲದೆ ಇರುತ್ತಾರೆ, சில பேர் தேவனுடைய நீதி நிறைவேற்றாமல் இருப்பார்கள். ಕೆಲವರು ದೇವರ ನೀತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸದೇ சில ಇರುತ್ತಾರೆ, பேர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் இருப்பார்கள். ಕೆಲವರು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸದೇ ಇರುತ್ತಾರೆ. இப்படிப்பட்ட ஜனங்கள் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது ಈ என்று ರೀತಿಯಾದ ಜನಗಳು ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ இயேசு ಎಂದು கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾನೆ. இந்த வார்த்தையை தான் நான் நீங்கள் இன்றைக்கு கேட்க ಈ வேண்டும். ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನೀವು ಕೇಳುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் ಯೇಸು வரப்போகிறார். ಕ್ರಿಸ್ತನು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾನೆ. மனவாட்டியே, ಮೊದಲಿಗಿದ್ದೀಯಾ? நீ ஆயத்தமாக ನೀನು இருக்கிறாய். ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀಯಾ? மனவாளன் வருகைக்காக நீ ஆயத்தமாக இருக்கிறாய். ಮೊದಲಿನ ಬರವಣಿಗೆಗಾಗಿ ಮೊದಲಿಗಿದ್ದೀಯ, ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀಯಾ? திருப்பியும் வேதத்தை ವೇದವನ್ನು ತಿರುಗಿಸೋಣ. வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது வசனத்திலிருந்து 7ನೇ ವಚನದಿಂದ 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 13ನೇ ವಚನದವರೆಗೂ ನೋಡೋಣ. வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது வசனத்திலிருந்து 7ನೇ ವಚನದಿಂದ 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 13ನೇ ವಚನದವರೆಗೂ ನೋಡೋಣ. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும்
சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அணிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். அவன் என்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். அதிலிருந்து அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தையும் நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. கடைசியாக வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, காதுள்ளவன் ஆவியானவருடைய சத்தத்திற்கு கேட்க கடவன். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அந்த வார்த்தைகளின் பிரகாரமாய் நீங்கள் கரம் பிடித்து நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் நம்மிடத்திலிருந்து விரும்புகிறவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்முடைய எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியே ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே. அப்ப யார் எந்த பிரச்சனைகளோட கஷ்டங்களோட போராட்டங்களோட வந்திருக்கிறார் ஆண்டவரே, அப்ப நீர் எங்களோட ஆறுதலாக பேசுவீராக ஆண்டவரே. அப்ப நீர் எங்களை சீர்படுத்த வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களை சீர்படுத்தும்படியா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்ப எங்கே எங்களை நீங்கள் ஆற்ற வேண்டுமா என்று அரவணைக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களை அரவணைக்கும்படியா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுடைய அன்பு செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் பரலோகத்திலிருந்து எங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அந்த சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, இதெல்லாம் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அப்பா பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் நாங்கள் செய்து முடிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வருகைக்காக நீர் எங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை சரிப்படுத்த ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை ஆண்டவரே சரிப்படுத்தும்படியா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வழிகளில் நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, சபையாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆவலாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, என்னுடைய சத்தம் அல்ல உம்முடைய சத்தங்கள் ஜனங்களை கேட்கும்படியா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. கிறிஸ்தவர்கள் விசுவாசமுள்ள ஜனங்களாக காணப்பட வேண்டும். யாரின் மேல் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நான் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் வாசித்தீர்கள் என்றால் ஆவியானவர் 7 இடத்துல இருந்த 7 சபைகளுக்கு ஆவியானவர் சபைகளுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க பார்த்தீர்கள் என்றால் 7 விதமான சபைகள் 7 விதமான நிலைமைகளிலே இருந்தது. ஒரு சபைக்குள்ளாக ஆண்டவரின் மேலே அன்பில்லை. இன்னொரு சபை பார்த்தீர்கள் என்றால் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தது.
ಕಷ್ಟಪಡುವಂತ ಜನಗಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟರು. இன்னொரு சபையை பார்த்தீர்கள் என்றால் ಇನ್ನೊಂದು ಸಭೆಯನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ, பாவத்திற்குள்ளாகவும் உலகத்திற்குள்ளாகவும் இருந்தது. ಪಾಪದೊಳಗೆ ಹಾಗೂ ಲೋಕದೊಳಗೆ ಇದ್ದರು. இந்த 7 சபைகளிலே 7 ಸಭೆಗಳಲ್ಲಿ ஆண்டவர் ದೇವರು 2 சபையை பார்த்து 2 ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ அவருடைய நல்ல வார்த்தைகளை பேசுகிறார். ಅವರು ಒಳ್ಳೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿದರು. முதலாவது ஸ்மிர்னா சபையை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள் ಮೊದಲು என்றால் ಸ್ಮಿರ್ನಾ ಸಭೆಯನ್ನು ಕುರಿತು அந்த ನೋಡುವಾಗ ஸ்மிர்னா சபை ಆ ಸ್ಮಿರ್ನಾ ಸಭೆ ஆண்டவருக்காக பாடுபட்ட சபையாக காணப்பட்டது. ದೇವರಿಗಾಗಿ ಪಾಡುಪಟ್ಟಂತ ಸಭೆಯಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತದೆ. பிசாசானவன் ಪಿಶಾಚಿಯಾದವನು அநேக உபத்திரவங்கள் மத்தியிலே ಅನೇಕ ಉಪದ್ರವದ ಮಧ್ಯದಲ್ಲಿ அந்த ஜனங்களை நடத்தி கொண்டிருந்தான். ಜನರನ್ನು ನಡೆಸುವುದರಿಂದ ஆனால் ಜನಗಳು கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். ಕೊನೆಯವರೆಗೂ ದೇವರಿಗೆ ಉತ್ತಮವಾಗಿದ್ದರು. அவர்கள் உண்மை உள்ளவராக இருந்த காரணத்தினாலே ಉತ್ತಮ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದ ஆண்டவர் அவரை ராஜதற்குள்ளாக எடுத்துக் கொண்டார்கள். ದೇವರು ಅವರುಗಳನ್ನು ರಾಜ್ಯದೊಳಗೆ ತೆಗೆದುಕೊಂಡರು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இரண்டாவது சபையை பார்த்தீர்கள் என்றால் ಎರಡನೇ ಸಭೆ ನೋಡಿದ್ದಾರೆ, அது பிலடெல்பியா சபையாக ಅದು இருக்கிறது. ಫಿಲಡೆಲ್ಫಿಯಾ இந்த ಸಭೆಯಾಗಿದೆ. சபையானது சபையானது ஆண்டவருக்கு உண்மை உள்ள உத்தம உள்ள சபையாக காணப்பட்டது. ದೇವರಿಗೆ ಉತ್ತಮವುಳ್ಳ ಸಭೆಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟது. ஆண்டவரின் மேல் விசுவாசம் உள்ள சபையாக இருந்தது. ದೇವರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವುಳ್ಳ ಸಭೆಯಾಗಿತ್ತು. இந்த ஜனங்கள் ಈ ಜನಗಳು ஆண்டவரிடத்தில் எதற்காக வந்தார்கள் என்றால் ದೇವರ ಬಳಿಗೆ ಯಾತಕ್ಕಾಗಿ ಬಂದರು? ஆண்டவர் பாவத்திலிருந்து ரட்சிப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ದೇವರು ಪಾಪದಿಂದ ರಕ್ಷಣೆ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. பிதாவானவர் ತಂದೆಯಾದವನು ஒரே பேரான குமாரனை ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ இந்த ಕುಮಾರನನ್ನು உலகத்திற்கு அனுப்பி ಲೋಕಕ್ಕೆ ಕಳುಹಿಸಿ இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிப்பு இருக்கிறது என்று, ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ರಕ್ಷಣೆ ಇದೆ ಎಂದು, இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் என்று, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪಾಪದಿಂದ ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ ಎಂದು, பிதாவுடைய கோபத்திலிருந்து ரட்சிக்கிறவர் என்று ತಂದೆ ಕೋಪದಿಂದ ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ ಎಂದು இந்த ஜனங்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். ಈ ಜನಗಳು ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರು. ஆண்டவர் இவர்களின் மேல மனமிறங்கி ದೇವರು ಅವರುಗಳ ಮೇಲೆ ಮನಮರುಗಿ ஆண்டவர் இவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ದೇವರು ಅವರಿಗೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. இந்த சபைகளிலே ಈ ಸಭೆಗಳಲ್ಲಿ ஆடம்பரம் இல்லாமல் இருந்தது. ಆಡಂಬರವಿಲ್ಲದೆ ಇತ್ತು. அந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம் ಆ என்றால் ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವುದಾದರೆ அந்த காலத்திலே ಆ ಕಾಲದಲ್ಲಿ சபையானது ಸಭೆಯಾದದ್ದು உலகத்திற்குள்ளாக போய் ಲೋಕದೊಳಗೆ ಹೋಗಿ உலக ஜனங்களை ಲೋಕ ಜನರನ್ನು சபைகளுக்குள்ளாக கொண்டு வந்தது. ಸಭೆಗಳಿಗೆ ಕೊಂಡು ಬಂದಿತು. ஆனால் நாங்கள் இன்று வாழுகிற காலத்திலே ನಾವೀಗ ಜೀವಿಸುವ ಕಾಲಗಳಲ್ಲಿ உலகமே இன்றைக்கு சபைக்குள்ளாக இருக்கிறது. ಲೋಕವೇ ಇಂದು ಸಭೆಯೊಳಗೆ ಇದೆ. எங்கே பார்த்தாலும் பாவங்கள், அக்கிரமங்கள், ಎಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ಪಾಪಗಳ ಅಕ್ರಮಗಳು, விபச்சாரங்கள், விபச்சாரம், வேசித்தனங்கள், வேசித்தனம், பொய் பேசுவது, ಸುಳ್ಳು ಹೇಳುವುದು, எத்தனையோ பாவங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக ಎಷ್ಟೋ இருக்கிறது. ಪಾಪಗಳಿಂದ ಸಭೆಯೊಳಗೆ ಇದೆ. ஜனங்களுக்கு ஆண்டவரின் மேல் உண்மையான அன்பு இல்லாமல் ಜನರಿಗೆ ದೇವರ ಮೇಲೆ ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. ஏனோ தான் என்று சபைகளுக்கு வருகிறார்கள். ಏನೋ ತಾನೇನು ಸಭೆಗೆ ಬರುತ್ತಾರೆ, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு போக வேண்டும், ಏನೋ ಭಾನುವಾರದಂದು ನನ್ನ ಸಭೆಗೆ ಹೋಗಬೇಕು, சபைக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் நான் போட வேண்டும், ಆಗ ಸಭೆಗೆ ಹೋಗಿ ಒಂದು ಅಟೆಂಡೆನ್ಸ್ ಆಗಬೇಕು. ஆண்டவரே இன்றைக்கு நான் சபைக்கு வந்திருக்கிறேன் என்று ದೇವರೇ, ಇಂದು ನಾನು ಸಭೆಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ ಎಂದು. எத்தனையோ ஜனங்கள் அவ்விதமான குணாதிசயங்களுக்குள்ளாக சபைகளுக்குள்ளாக ಎಷ್ಟೋ வருகிறார்கள். ಜನ ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಗುಣವುಳ್ಳವರಾಗಿ ಸಭೆಯೊಳಗೆ ಬರುತ್ತಾರೆ. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை எதற்காக தேடி வருகிறார்கள்? ಎಷ್ಟು ಜನರು ಯಾತಕ್ಕಾಗಿ ದೇವರೊಳಗೆ ಬರುತ್ತಾರೆ? பண தேவைகளுக்காக சபைகளுக்குள்ளாக வருகிறார்கள். ಹಣದ ಅಗತ್ಯತೆಗಾಗಿ ಸಭೆಗೆ ಬರುತ್ತಾರೆ. வாழ்க்கையில பிரச்சனை என்றால் சபைகளுக்குள்ளாக வருகிறார்கள். ಜೀವನದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಇದ್ದರೆ ಸಭೆಯೊಳಗೆ ಬರುತ್ತಾರೆ. போராட்டங்கள் என்றால் சபைகளுக்குள்ளாக வருகிறார்கள். ಹೋರಾಟ ಇದ್ದರೆ ಸಭೆಯೊಳಗೆ ಬರುತ್ತಾರೆ. அவருடைய வாழ்க்கையில எப்பொழுது நல்லா விடுகிறதோ ಅವರ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಚೆನ್ನಾಗಾಗುತ್ತಾರೆ. இவர்கள் ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள். ಅವರ ದೇವರನ್ನೇ ಮರೆತು ஆனால் ಬಿಡುತ್ತಾರೆ. உண்மையான விசுவாசி யார் என்றால் ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸಿ ಯಾರು? யார் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறாரோ, ಯಾರು ದೇವರಿಗೆ ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ, யார் ஆண்டவரின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ಯಾರು ದೇವರ இருக்கிறார்களோ, ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ, இவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ಇವರುಗಳು ಮಾತ್ರವೇ ದೇವರ நீங்கள் ಮಕ್ಕಳಾಗಿದ್ದಾರೆ. எபிரேயர் 11வது அதிகாரம் வாசித்தீர்கள் என்றால் 11ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡಿದರೆ அது விசுவாசத்தின் அதிகாரமாக இருக்கிறது. ವಿಶ್ವಾಸದ ಒಂದು ಅಧ್ಯಾಯವಾಗಿದೆ. எப்படி எல்லா பழைய ஏற்பாடின் நீதிமான்களுக்கு ಎಲ್ಲಿ ಹಳೆಯ ಏರ್ಪಾಟಿನ ಎಲ್ಲಾ ನೀತಿವಂತರು அவர்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது என்று ಅವರುಗಳಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ವಿಶ್ವಾಸವಿತ್ತು ಎಂದು அந்த நிருபத்தில் அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಅದು ಇಬ್ರಿಯರ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ ಅದರ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்கள் கடைசியாக வாசித்துக் கொண்டு வந்தீர்கள் ನೀವು என்றால் ಕೊನೆಯದಾಗಿ ಓದುತ್ತಾ ಬಂದರೆ அந்த நாட்களிலே ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள், ಎಷ್ಟೋ ಐಶ್ವರ್ಯವಂತರು, எத்தனையோ ஜனங்கள், ಎಷ್ಟೋ ಜನಗಳು, பேர் புகழ் பெற்ற ஜனங்கள் ಹೆಸರು ಹೆಮ್ಮೆ ಹೊಂದಿದವರು சபைகளுக்குள்ளாக வந்தார்கள். ಸಭೆಯೊಳಗೆ ಬಂದರು. இவர்கள் ஆண்டவரிடத்தில் வந்த காரணத்தினாலே ದೇವರ ಬಳಿಗೆ ಬಂದ ಕಾರಣದಿಂದ இவர்கள் எல்லா ஆஸ்திகளும், ಇವರು ಎಲ್ಲ ಆಸ್ತಿಗಳನ್ನು, எல்லா பணத்தையும், ಎಲ್ಲ ಹಣವನ್ನು, எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். ಎಲ್ಲವನ್ನೂ ಕಳೆದುಕೊಂಡರು. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬಂದರು. அவருடைய வாழ்க்கையிலே ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ எல்லாவற்றையும் ಎಲ್ಲವನ್ನು எழுந்து விட்டார்கள். ಕಳೆದುಕೊಂಡರು. ஆனால் இவர்களிடத்திலே ಇವರ ಬಳಿಗೆ இயேசு கிறிஸ்து இருந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಇದ್ದರು. பணம் இல்லாமலும், ಹಣ ಇಲ್ಲದೆ, சாப்பாடு இல்லாமலும், ಹಾಗೂ ಊಟ ಇಲ್ಲದೆ, படுக்க இடம் இல்லாமலும் ಹಾಗೂ ನಿದ್ರಿಸುವುದಕ್ಕೆ இந்த ಸ್ಥಳ ಇಲ್ಲದೆ, ஜனங்கள் ಈ ಜನಗಳು ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ದೇವರಿಗೆ ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. எத்தனையோ ஜனங்கள் துன்புறுத்தினார்கள், ಎಷ್ಟೋ ಜನರನ್ನು ಹಿಂಸೆಪಡಿಸಿದರು, அவமானப்படுத்தினார்கள். ಅವಮಾನಪಡಿಸಿದರು. ஆனால் இவர்களோ ಇವರುಗಳು கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு விசுவாசம்
விசுவாசம் உள்ள ஜனங்களாக காணப்பட்டார்கள். தேவனுக்கு விசுவாசமுள்ள ஜனராಗಿ காணப்பட்டார்கள். பிரியமான ஜனங்களே, தேவான ஜன நான் நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறோமா? ನಾನು ನೀವು ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡುತ್ತೇವೆ. நான் நீங்கள் ஆண்டவரை எதற்காக தேடி வருகிறோம்? ನಾನು ನೀವು ದೇವರನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಹುಡುಕಿ ಬರುತ್ತೇವೆ? நாங்கள் எதற்காக அவரை தேடி வர வேண்டும் ನಾವು என்றால் ಯಾತಕ್ಕಾಗಿ ಅವರನ್ನು ಹುಡುಕಿ அவர் நம்மை ಬರಬೇಕು? பாவத்திலிருந்து ரட்சிக்கிற தேவனாக ಅವರು ನಮ್ಮ இருக்கிறார். ಪಾಪದಿಂದ ರಕ್ಷಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பாவங்களை அக்கிரமங்களை மீறுதல்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ಪಾಪಗಳನ್ನು ಅಕ್ರಮಗಳನ್ನು ಮೀರಿಕೆಯನ್ನು ಕ್ಷಮಿಸುವ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நம்மளை நரகத்திலிருந்து ரட்சித்து ಅವರು ನಮ್ಮನ್ನು ನರಕದಿಂದ ರಕ್ಷಿಸಿ அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறவராக ಅವರ இருக்கிறார். ಕುಮಾರನ ರಾಜ್ಯವನ್ನು ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. நான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அதற்காக மட்டும் தான் தேடி வர ನಾವು வேண்டும். ನೀವು ಯೇಸುವನ್ನು ಅದಕ್ಕಾಗಿ ಮಾತ್ರ ಹುಡುಕಿ ಬರಬೇಕು. நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறதோ, ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಏನಿದೆಯೋ, என்ன இல்லாமல் இருக்கிறதோ, ಏನು ಇಲ್ಲದೆ ಇದೆಯೋ, நான் நீங்கள் ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ள ஜனங்களாக காணப்பட ನಾವು வேண்டும். ನೀವು ದೇವರಿಗೆ ವಿಶ್ವಾಸವುಳ್ಳ ಜನರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அப்பொழுது ஆவியானவர், ದೇವರಾದ இயேசு கிறிஸ்துவானவர், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತವಾದವರು நீங்கள் 1வது அதிகாரத்தில் வாசித்தீர்கள் என்றால் ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದಿದರೆ அவர் சபையின் மத்தியில் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். ಅವರ ಸಭೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚಲಿಸುವಂತಹ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. குத்து விளக்குகளின் மத்தியிலே ಅವರು ಹಾಗೂ ದೀಪ ಸ್ತಂಭಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்து அசைவாடி கொண்டிருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಚಲಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. ஜனங்கள் சரியாக வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்களா? ಜನರು ಸರಿಯಾದ ಬೆಳಕನ್ನು ಕೊಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. இல்ல இவர்கள் பாவத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? ಇವರು ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. இவருடைய வாழ்க்கையில் நான் என்ன சரி செய்ய வேண்டும் என்று ಇವರ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಏನನ್ನು ಸರಿಪಡಿಸಬೇಕು? ஆண்டவர் குத்து விளக்குகளின் மத்தியிலே ದೇವರು ದೀಪ ಸ್ತಂಭಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ அசைவாடி கொண்டிருக்கிறார். ಚಲಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. நான் நீங்கள் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். ನಾವು ನೀವು ದೇವರಿಗಾಗಿ ಪ್ರಕಾಶಿಸುವಂತಹ ಜನರಾಗಿ இயேசு ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ நீங்கள் ಹೇಳ್ತಾರೆ, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக ನೀವು ಈ இருக்கிறீர்கள். ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿ ಇದ್ದೀರಾ. நீங்கள் இந்த உலகத்திற்கு ನೀವು ಈ ಲೋಕಕ್ಕೆ வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ಬೆಳಕಾಗಿ ಇದ್ದೀರಾ. நான் நீங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோமா? ನಾನು ನೀವು ಪ್ರಕಾಶಗೊಳ್ಳುತ್ತಲಿದ್ದೇವೆ. நான் நீங்கள் ஆண்டவர் விரும்புகிற பிரகாசம் நம்மளுக்குள்ளாக இருக்கிறதா? ದೇವರು ಬಯಸುವ ಪ್ರಕಾಶ ನಮ್ಮೊಳಗೆ ಇದೆ. அது இன்றைக்கு இல்லை. ಅದು ಇಂದು ಇಲ್ಲ. நாங்கள் ஏதோ ஒரு இடத்தில் எரிந்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ಯಾವುದೋ ಒಂದು ಮೂಲೆಗಳಲ್ಲಿ ನಾವು ஒரு ಉರಿಯುತ್ತಲಿದ್ದೇವೆ. சிறிதான ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. ಚಿಕ್ಕದಾದ ಒಂದು ಬೆಂಕಿ அந்த ಉರಿಯುತ್ತದೆ. நெருப்பானது ಆ ಬೆಂಕಿ ஆண்டவருக்காக கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ಹತ್ತಿ ಉರಿಯಬೇಕು. நான் நீங்கள் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ನಾವು ನೀವು ಹತ್ತಿ ಉರಿಯಬೇಕು. எப்படி என்றால் ಹೇಗೆಂದರೆ ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அவருடைய குணாதிசயத்தை தெரிந்து கொண்டு ಗುಣಾತಿಶಯವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು அவருடைய குணாதிசயத்தை இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு நான் நீங்கள் காண்பிக்க வேண்டும். ಅವರ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಈ ಲೋಕದ ಜನರಿಗೆ ನಾವು ನೀವು ತೋರಿಸಬೇಕು. இயேசுவை ಯೇಸುವನ್ನು நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நாங்கள் அவரை வெளிப்படுத்த ನಮ್ಮ வேண்டும். ಜೀವಿತದ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಯೇಸುವನ್ನು ಪ್ರಕಟಿಸಬೇಕು. எப்பொழுது ಯಾವಾಗ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்குள்ளாக பார்க்கிறார்களோ ಜನರು ಯೇಸುವನ್ನು ನಮ್ಮೊಳಗೆ ನೋಡುತ್ತಾರೆ. இவர்களும் ஆண்டவரை தேடி வருவார்கள். ಇವರುಗಳು ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾರೆ. நாங்கள் அப்படிப்பட்ட வெளிச்சமாக இருப்போம். ನಾವು ಆ ರೀತಿಯಾದ ಬೆಳಕಾಗಿ ஆக இந்த காலை வேளையிலே ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். ನೀವು ಶೋಧಿಸಿ ನೋಡಿ. எங்களை நாங்கள் சோதித்து பார்க்கலாம். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಶೋಧಿಸಿ ನೋಡಿ. நாங்கள் ஆண்டவருக்காக எரிந்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ದೇವರಿಗಾಗಿ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತೇವೆ. ஆண்டவர் குத்து விளக்குகளின் மத்தியிலே ದೇವರು ದೀಪ ಸ್ತಂಭಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ அசைவாடி கொண்டிருக்கிறார். ಅವರು அவர் ಚಲಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. எதற்காக அசைவாடி கொண்டிருக்கிறார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಚಲಿಸುತ್ತಾನೆ? குத்து விளக்குகள் சரியாக எரிந்து கொண்டிருக்கிறதா? ಆ ಒಂದು ದೀಪದ ಸ್ತಂಭಗಳು ಸರಿಯಾಗಿ ಅವುಗಳು ಉರಿಯುತ್ತಲಿದೆಯಾ? எரியாத குத்து விளக்கை ಹಾಗೂ ಉರಿಯದೇ ಇರುವ ஆண்டவர் என்ன ದೀಪಗಳನ್ನು செய்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? முழுவதுமாய் அணைத்து விடுகிறார். ಪೂರ್ಣವಾಗಿ ಆರಿಸುತ್ತಾರೆ. முழுவதுமாய் அணைத்து விடுகிறார். ಪೂರ್ಣವಾಗಿ ಆರಿಸುತ್ತಾರೆ. அநேக ஜனங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக ಅನೇಕ ಜನರಿಂದ ಸಭೆಯೊಳಗೆ அப்படிப்பட்ட நிலைமைகளில் வாழ்ந்து ಆ கொண்டிருக்கிறோம். ರೀತಿಯಾದ ಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் அந்த குத்து விளக்குகளை அணைத்து போட்டு விடுவார். ದೇವರ ಆ ಒಂದು ದೀಪಗಳನ್ನು ಆರಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. நான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க ನಾವು ನೀವು வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. மனம் திரும்பி ಮನತಿರುಗಿ ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். ದೇವರ ಬಳಿಗೆ ಬರಬೇಕು. ஆண்டவரே உமக்காக நான் எழுப்பி பிரகாசிக்க ದೇವರು வேண்டும். ನಿನಗಾಗಿ ನಾನು ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು. உமக்காக நான் வெளிச்சமாக வாழ வேண்டும். ನಿನಗಾಗಿ ನಾನು ಬೆಳಕಾಗಿ என்று ಜೀವಿಸಬೇಕು. ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நான் நீங்கள் கண்ணீரிட ಎಂದು வேண்டும். ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾನು ನೀನು ಕಣ್ಣೀರಿಡಬೇಕು. இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம் ಈ என்றால் ದಿವಸಗಳನ್ನು ನಾವು ನೋಡುವುದಾದರೆ பயங்கரமான காலமாக இருக்கிறது. ಭಯಂಕರವಾದ ಕಾಲವಾಗಿದೆ. இன்றைக்கு திருச்சபை நிலைமைகளை பார்த்தால் ಹಾಗೂ ಇಂದು ಸಭೆಯ ಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನೋಡಿದರೆ கண்ணில் அழுகை வருகிறது. ಕಣ್ಣೀರಿನ ನೀರು ಬರ್ತದೆ. ஜனங்கள் ஆண்டவரை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறார்கள். ಜನಗಳು ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಚಿಂತಿಸದೇ ಇದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறார்கள். ಯೇಸುವಿನ ಬರವಣಿಗೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಭಯಪಡದೇ ಇದ್ದಾರೆ. அவர்கள் மனம் போற போக்கில வாழ்ந்து ಅವರ கொண்டிருக்கிறார்கள். ಮನಸ್ಸು ಬಂದ ಹಾಗೆ ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசு அவர்களுக்கு வந்து ஒரு ஆதாயமாக இருக்கிறார்கள். ಯೇಸುವನ್ನು ಅವರಿಗೆ ಒಂದು ಆದಾಯವಾಗಿದ್ದಾನೆ. இப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு சபையில இருக்கிறது. ಈ ರೀತಿಯಾದ ಸ್ಥಿತಿಗಳಿಂದ ಸಭೆಯೊಳಗೆ ಇದೆ. இப்படிப்பட்ட ஜனங்கள் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பார்களா? ಈ ರೀತಿಯಾದ ಜನಗಳು ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತಾರೆ. இப்படிப்பட்ட ஜனங்கள் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க ಈ முடியாது. ರೀತಿಯಾದ ಜನಗಳು ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ இயேசு ಮಾಡುತ್ತಾರೆ. பரிசுத்தராக இருக்கிறார். ಯೇಸುವನ್ನು ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். ಅವರು ಸೇನಾಧೀಶರಾದ அவர் ಕರ್ತನಾಗಿದ್ದಾರೆ. நீதி நிறைந்தவராக ಅವರು இருக்கிறார். ನೀತಿ ತುಂಬಿದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனாக ಅವರು இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಬಯಸುವ இந்த ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பரிசுத்தம் நம்மளுக்குள்ளாக இன்றைக்கு ಈ இருக்கிறதா? ಪರಿಶುದ್ಧದಿಂದ ನಮ್ಮೊಳಗಿದೆ. அவருடைய நீதி நம்மளுக்குள்ளாக காணப்படுகிறதா? ಅವರ ನೀತಿ ನಮ್ಮೊಳಗೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. எங்களை நாங்கள் சோதித்து பார்க்க ಈಗ வேண்டும். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. அப்பொழுது இயேசுவானவர்
ಆಗ ಯೇಸು இந்த ಕ್ರಿಸ್ತನು பீடர்க்கிய சபையை ಹಾಗಾದ್ರೆ ಈ ಒಂದು ಫಿಲಡೆಲ್ಫಿಯಾ ಸಭೆಯನ್ನು புகழ்ந்து பேசுகிறார். ಹೊಗಳಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ நான் நீங்கள் வாழுகிற வாழ்க்கையை பார்த்து ನಾನು ನೀವು ಜೀವಿಸುವ ಜೀವನ ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரா, ದೇವರು ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾರೆ, இல்லாவிட்டால் துக்கப்படுகிறாரா ದುಃಖ ಪಡುತ್ತಾರೆ. என்று நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ನಾವು ಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. முதலாவது ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், ದೇವರಿಗೆ ಹೇಳಿದರು அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ಅವರು He ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ, who is holy, ಆತನು he ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ, who is true, ಆತನು ಸತ್ಯವಾಗಿದ್ದಾರೆ, அவர் தாவீதின் திறவுகோலுடையவராக ಆತನು இருக்கிறார். ದಾವೀದನ ಬೀಗದ ಕೈಯುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ, அவர் திறக்கக்கூடாததை ಆತನು ಮುಚ್ಚಲಾಗ அவர் எதை திறக்கிறாரோ ಆತನು ಮುಚ್ಚುವುದನ್ನು ಯಾರು ತೆರೆಯಲಾಗುವುದಿಲ್ಲ, ಆತನು ತೆರೆಯುವುದನ್ನು ಯಾರು ಮುಚ್ಚಲಾಗುವುದಿಲ್ಲ என்று வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் முதலாவது ದೇವರು ಮೊದಲು பிலிடெல்பியா சபைக்கு இப்படியாக வெளிப்படுத்துகிறார். ಫಿಲಡೆಲ್ಫಿಯಾ ಸಭೆಗೆ ಹೀಗೆ ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾರೆ, அவர் இப்படியாகவே வெளிப்படுகிறார். ಅವರು ಹೀಗೆ ಪ್ರಕಟವಾಗುತ್ತಾರೆ. முதலாவது ಮೊದಲು அவர் யார் என்றால் ಆತನು ಯಾರು அவர் ಅಂದರೆ பரிசுத்தராக ಆತನು இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ, அவர் சேனைகளின் கர்த்தராக ಆತನು இருக்கிறார். ಸೇನಾಧೀಶನಾದ அவர் ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ, பரிசுத்தமுள்ள தேவனாக ಆತನು இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾನೆ, பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனாக ಆತನು இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಬಯಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இப்படியாக சொல்லுகிறார், ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ, நான் பரிசுத்தராக இருப்பதைப் போல ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವಂತೆ நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ. தேவனுடைய பிள்ளைகள் ದೇವರ ಮಕ್ಕಳು அவரை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ಆತನ ಹಾಗೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. அந்த பரிசுத்தத்தை ಆ ಪರಿಶುದ್ಧವನ್ನು நான் நீங்கள் வாழ்க்கையில் அபியாசம் செய்ய வேண்டும். ನಾನು ನೀವು ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೈಗೊಂಡು ನಡೆಯಬೇಕು. இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தையை ಈ ಪರಿಶುದ್ಧ ಎನ್ನುವ நீங்கள் ವಾಕ್ಯವನ್ನು அநேக இடத்திலே பார்க்கலாம். ನೀವು ಅನೇಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ அது ನೋಡಬಹುದು. ஆண்டவருடைய குணாதிசயமாக ಅದು இருக்கிறது. ದೇವರ ಗುಣಾತಿಶಯವಾಗಿದೆ. அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ಆತನು ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದಾನೆ, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾನೆ, அவர் சத்தியத்தின் தேவனாக ಆತನು இருக்கிறார். ಸತ್ಯದ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾನೆ, நியாயாதிபதியாக ಆತನು இருக்கிறார். ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯಾಗಿದ್ದಾನೆ, அவர் ஆளுகை செய்கிறவராக ಆತನು இருக்கிறார். ಆಳ್ವಿಕೆ அவர் ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾನೆ, பராக்கிரமசாலியாக ಆತನು இருக்கிறார். ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவருக்கு எத்தனையோ குணாதிசயங்கள் ದೇವರಿಗೆ இருக்கிறது. ಎಷ್ಟೊಂದು ಗುಣಾತಿಶಯಗಳಿದೆ. இங்க முதலாவது குணாதிசயம் ಮೊದಲನೇ ಗುಣಾತಿಶಯ அவர் பரிசுத்தர் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಪರಿಶುದ್ಧ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. பாவிகள் அந்த பரிசுத்தரை காண முடியாது. ಪಾಪಿಗಳು ಆ ಪರಿಶುದ್ಧರನ್ನು ಕಾಣಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ಹೃದಯದಲ್ಲಿ ಶುದ್ಧವಾಗಿರುವ இவர்கள் ಭಾಗ್ಯವಂತರು. தேவனை தரிசிப்பார்கள். ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸುತ್ತಾರೆ. பரிசுத்தம் இல்லாமல் ಪರಿಶುದ್ಧವಿಲ್ಲದೆ ஒருவனும் தேவனை தரிசிக்க ಯಾರು முடியாது. ದೇವರನ್ನು ಕಾಣಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நான் நீங்கள் ஆண்டவருடைய திருச்சபையாக ನಾವು இருக்கிறோம். ನೀವು ದೇವರ ಸಭೆಯಾಗಿದ್ದೇವೆ. நமக்குள்ளாக பரிசுத்தம் இருக்கிறதா? ನಮ್ಮೊಳಗೆ ಪರಿಶುದ್ಧವಿದೆ. நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறோமா? ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತ ಜೀವಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவருக்கு வேறு பிரித்த வாழ்க்கை வாழ்ந்து ನಾವು கொண்டிருக்கிறோமா ದೇವರಿಗೆ ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟ ಜೀವಿತವನ್ನು என்று எங்களை ನಡೆಸುತ್ತೇವೆ. நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ಎಂದು ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಶೋಧಿಸಿ நம்முடைய ನೋಡಬೇಕು. வாழ்க்கை இந்த காலை வேளையில எப்படி இருக்கிறது? ನಮ್ಮ ಜೀವಿತ ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಗಿದೆ? வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தை எழுதுகிறது. இது பிதாவினுடைய நாமமாக இருக்கிறது. ಅದು ತಂದೆಯ ನಾಮವಾಗಿದೆ. பிதாவானவர் ತಂದೆಯಾದವರು பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அது மட்டுமல்ல, அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவும் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು பிதாவின் குமாரனும் ತಂದೆ ಕುಮಾರನು பரிசுத்தராக இருக்கிறார் என்று ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. வெளிப்படுத்துகிற விசேஷம் ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது. 8ನೇ ವಚನ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, சேனைகளின் கர்த்தர் ಸೇನಾಧೀಶನಾದ பரிசுத்தர், ಪರಿಶುದ್ಧನು பரிசுத்தர், ಪರಿಶುದ್ಧನು பரிசுத்தர். ಪರಿಶುದ್ಧನು ஏசாயா ಯೆಶಾಯ 6வது அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனத்திலே 3வது வசனத்திலே ಹಾಗೂ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ இப்படியாக இருக்கிறது. ಹೀಗೆ ಇದೆ, சேனைகளின் கர்த்தர் ಸೇನಾಧೀಶನಾದ பரிசுத்தர், ಪರಿಶುದ್ಧನು பரிசுத்தர், ಪರಿಶುದ್ಧನು பரிசுத்தர். ಪರಿಶುದ್ಧನು முழு உலகமும் ಪೂರ್ಣ ಲೋಕವು அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டது. ಆತನ ಮಹಿಮೆಯಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவனாக ದೇವರ இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ இயேசு ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. பரிசுத்தமுள்ள தேவனாக ಯೇಸು இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. எப்பொழுது இயேசு கிறிஸ்து ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು பிசாசை ஓட்டினாரோ, ದೇವಗಳನ್ನು ಓಡಿಸಿದನು, பிசாசும் அவர் பரிசுத்தர் என்று சொல்லினது. ದೇವಗಳು ಕೂಡ ಆತನ ಪರಿಶುದ್ಧನೆಂದು ಹೇಳಿದರು. அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லினது. ಅವರು ದೇವರ ಕುಮಾರನೆಂದು ಎನ್ನಿತು. அது மட்டுமல்ல, அது மாத்திரமல்ல, 1 யோவான் 1 யோவான் 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 20வது வசனத்திலே 20ನೇ ವಚನ இப்படியாக இருக்கிறது. ಹೀಗಿದೆ, ஆனால் நீங்கள் ನೀವು பரிசுத்தரினாலே ಪರಿಶುದ್ಧರಿಂದ ஒரு ಒಂದು அனாயிண்டிங்கை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಿ. நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ಅಭಿಷೇಕವನ್ನು இந்த ಹೊಂದಿದ್ದೀರಿ. அபிஷேகம் யார் அபிஷேகம் என்றால் யார்? ஆவியானவராக இருக்கிறார். அந்த ದೇವರಾತ್ಮನಾಗಿದ್ದಾನೆ. பரிசுத்தர் என்ன ಆ செய்திருக்கிறார்? ಪರಿಶುದ್ಧನೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. நமக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் ನಮಗೆ என்று ದೇವರಾತ್ಮನನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ இப்ப ಹೇಳುತ್ತದೆ, இயேசு முதலாவது யார் என்றால் ಯೇಸು ಮೊದಲು ಯಾರು? அவர் பரிசுத்தர். ಆತನು ಪರಿಶುದ್ಧ. அவர் பரிசுத்த தேவனாக இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಬಯಸುವವರಾಗಿದ್ದಾನೆ. பரிசுத்தம் என்பது ಪರಿಶುದ್ಧ ಎನ್ನುವುದು பாவம் இல்லாதவர் என்று மட்டும் அர்த்தமல்ல. ಪಾಪ ಇಲ್ಲದೆ ಎನ್ನುವುದು ಮಾತ್ರ ಅರ್ಥವಲ್ಲ. நான் நீங்கள் பாவிகள், ನಾವು ನೀವು ಪಾಪಿಗಳು, பாவங்களில் அக்கிரமங்களில் அநீதிகளில் மரித்திருந்தோம். ಪಾಪದಲ್ಲಿ ಅಕ್ರಮಗಳಲ್ಲಿ ಅನೀತಿಗಳಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದೇವೆ. ஆனால் ஆண்டவர் இப்பொழுது நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ದೇವರಿಗೆ ನಮಗೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இந்த மாமிசத்திலே வெளிப்பட்டார். ಆತನು ಮಾಂಸದಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾದ. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பாவம் இல்லை. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಪಾಪವಿಲ್ಲ. பரிசுத்தமான வாழ்க்கை எப்படி வாழுவது என்றால்
ಜೀವಿಸಿದರೆ நீங்கள் கேட்கலாம், ನಾನು ನೀವು ಕೇಳಬಹುದು இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார், ಯೇಸು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸಿದರು 33 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 33 ವರ್ಷ ಈ ಒಂದು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಆತನು ಜೀವಿಸಿದರು அவர் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார். ಅವರು ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತ ನಡೆಸಿದರು பரிசுத்தம் என்றால் என்ன? ಪರಿಶುದ್ಧ ಎಂದರೆ ಏನು வேறு பிரிந்த வாழ்க்கை, ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಡದ a ಜೀವಿತ set apart life. ಆದರೆ ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಡದ ಜೀವಿತ ஆண்டவருக்காக வாழுவது, ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸುವುದು ஆண்டவருக்காக ஜீவிப்பது. ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸುವುದು இல்லையா, நான் நீங்கள் ನಾನು ನೀವು எங்களுடைய குணாதிசயங்களிலே, ಗುಣಾತಿಶಯಗಳು எங்களுடைய பேச்சுகளிலே, ಮಾತುಗಳಲ್ಲಿ எங்களுடைய நடக்கைகளிலே ನಡತೆಗಳಲ್ಲಿ பரிசுத்தராக காணப்பட வேண்டும். ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು பரிசுத்தம் இருக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧವಿರಬೇಕು நாங்கள் பார்க்கிற விதத்திலே பரிசுத்தம் இருக்க ನಾವು வேண்டும். ನೋಡುವ ವಿಧದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಿರಬೇಕು நாங்கள் செய்கிற காரியங்களிலே பரிசுத்தம் இருக்க ನಾವು வேண்டும். ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಿರಬೇಕು இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ಇದನ್ನು ದೇವರು ಬಯಸುತ್ತಾರೆ அவர் பரிசுத்தராக இருக்கிற ನಾವು காரணத்தினாலே ಪರಿಶುದ್ಧರಾಗಿರುವ ಕಾರಣದಿಂದ நாங்களும் பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் ನಾವು என்று ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು இயேசு நமக்கு கட்டளை இடுகிறார். ಯೇಸು ನಮಗೆ யார் ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದಾರೆ ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பார்கள், ಯಾರು ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ யார் பரிசுத்தமாய் வாழ்ந்து ಯಾರು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಿ இயேசு கிறிஸ்துவின் சத்தத்திற்கு செவி கொடுத்து ಯೇಸುವಿನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟು அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ಅವರಿಗೆ நடக்கிறார்களோ, ವಿಧೇಯರಾಗುತ್ತಾರೆ இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள். ಇವರು ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ அது ಮಾಡುತ್ತಾರೆ மட்டுமல்ல, அது மாத்திரமல்ல. இந்த வார்த்தை சொல்லுகிறது, ಹೇಳ್ತದೆ, அவர் சத்தியம் உள்ளவர், ಅದು ಸತ್ಯವುಳ್ಳವರು அவரே சத்தியமாக ಆತನೇ இருக்கிறார். ಸತ್ಯವಾಗಿದ್ದಾರೆ சத்தியம் என்னவென்றால், சத்தியம் ಎಂದರೆ இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸತ್ಯ யோவான் 14வது அதிகாரம் ಯೋಹಾನ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், 6 ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, நானே வழியும், ನಾನೇ ಮಾರ್ಗ நானே சத்தியமும், ನಾನೇ ಸತ್ಯ நானே ஜீவனுமாக ನಾನೇ இருக்கிறேன். ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, பிலாத்துக்கு முன்பாக ಹಾಗೂ ಪಿಲಾತನ ಮುಂಭಾಗ இயேசு இப்படியாக சொல்லுகிறார், இயேசு ಹೇಳಿದರು, நான் சத்தியத்திற்கு ನಾನು ಸತ್ಯಕ್ಕೆ சாட்சி கொடுக்கும்படியாக சாட்சி கொடுக்க நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். ಬಂದಿದ್ದೇನೆ. இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು சத்தியத்தின் தேவனாக இருக்கிறார். ಸತ್ಯದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவர் ದೇವರು நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ನಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವನ ಹಾಗೂ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அவர் நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ಅವರು ತನ್ನ ನಿತ್ಯ ಜೀವನ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்று வார்த்தை தெளிவாக ಇದು சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ இது ಹೇಳುತ್ತದೆ. எதை குறித்து பேசுகிறது? ಯಾವುದರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ? ஆண்டவர் ದೇವರು உண்மை உள்ளவர், ಉತ್ತಮವುಳ್ಳ மனுஷர்களோ மனுஷரும் உண்மை இல்லாதவர்களாக ಉತ್ತಮ இருக்கிறார். ಇಲ್ಲದಿರುವವರಾಗಿದ್ದಾರೆ. இல்ல, ஜனங்கள் வந்து ಜನರು ಬಂದು எத்தனையோ நன்மைகள் பெற்றுக்கொண்டு ಎಷ್ಟೋ நம்மளை ಉಪಕಾರಗಳನ್ನು ஏமாத்தி விடலாம். ಹಾಗೂ ನಮ್ಮನ್ನು ஆனால் ಅಮರ್ಸಬಹುದು. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஆண்டவர் உண்மை உள்ளவர். ದೇವರು ಉತ್ತಮವಾದವರು. அநேக ஜனங்கள் கலங்கி போயிருக்கிறீர்கள். ಅನೇಕರು ನೀವು ಇಲ್ಲಿ ಕಳವಳಗೊಂಡಿದ್ದೀರಿ. எத்தனையோ பேரை ஏமாற்றி விட்டார்கள். ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ நான் ಅಮರ್ಸಿದ್ದೀರಿ. அவர்களுக்கு எத்தனையோ உதவியை ನಾನು செய்திருக்கிறேன். ಎಷ್ಟೋ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದೇನೆ. எனக்கு உதவி வேண்டுகிற நேரத்தில் ಎಷ್ಟೋ ಹಾಗೂ ನನಗೆ ಬೇಕಾದ ಒಂದು என்னை கைவிட்டு ಸಮಯದಲ್ಲಿ விட்டார்களே, ನನ್ನನ್ನು என்னை ಕೈಬಿಟ್ಟರು. கைவிட்டு விட்டார்களே. கைவிட்டார்கள். இன்று அநேக ஜனங்கள் ಅನೇಕ ಜನರು அப்படிப்பட்ட துக்கமான வாழ்க்கை வாழ்ந்து ಆ கொண்டிருக்கிறீர்கள். ರೀತಿಯಾಗಿ ದುಃಖವಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೇಳ್ತಾನೆ, நான் சத்தியத்தின் தேவன். ನಾನು ಸತ್ಯದ நான் ದೇವರು. உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், ನಾನು ಏನು ಹೇಳಿದ್ದೇನೆ நான் அதை நிறைவேற்றுவேன். ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವೆ. ஆண்டவர் உங்களுக்கு எந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரோ ದೇವರು ನಿಮಗೆ ಏನು ಪ್ರವಾದ ವಚನಗಳನ್ನು ನುಡಿದಿದ್ದಾರೋ அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನೆರವೇರಿಸುವ அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. சத்தியமாக இருக்கிறார். அவருடைய சத்தியத்தின் வார்த்தையை ಅವರ ಸತ್ಯದ ವಾಕ್ಯವನ್ನು நமக்கு நிறைவேற்றுகிறவராக காணப்படுகிறார். ನೆರವೇರಿಸುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தால் ನೀವು ನನಗೆ ವಿಶ್ವಾಸ நான் ಪಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க ನಾನು போகிறேன். ನಿನಗೆ ನಿತ್ಯ ಜೀವನ நான் ಕೊಡುವೆ. உனக்கு ನಾನು ನಿನಗೆ நித்திய ஜீவனை கொடுக்க ನಿತ್ಯ போகிறேன். ಜೀವನ ಕೊಡುವೆ. என்னுடைய ஆடுகள் ನನ್ನ ಪರಿಗಳು என்னுடைய சத்தத்திற்கு செவி ನನ್ನ கொடுக்கும். ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿ நான் ಕೊಡುವೆ. அவர்களுக்கு ನಾನು ಅವರಿಗೂ நித்திய ஜீவனை ನಿತ್ಯ கொடுக்கிறேன். ಜೀವನ ಕೊಡುವೆ. என்னிலிருந்து ಯಾವುದರಿಂದ யாரும் இவைகளை பிரிக்க முடியாது. ಯಾರು ಇವನ್ನು ನನ್ನಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து கிறிஸ்துவின் எங்களை அன்பிலிருந்து யாரும் பிரிக்க முடியாது. ಯಾರು அவர் ಬೇರ್ಪಡಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ராஜ்யத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ರಾಜ್ಯ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. கண்டிப்பாக நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறார். நிச்சயವಾಗಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ அந்த ಕೊಡುತ್ತಾರೆ. ராஜ்யம் நம்மளுக்கு கிடைத்தால் போதும். ರಾಜ್ಯ ನಮಗೆ ಸಿಕ್ಕಿದರೆ இந்த ಸಾಕು. உலகத்திலே ஆண்டவர்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிறார். ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಅನೇಕ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು அந்த ಮಾಡಿದ್ದಾರೆ. வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் ಆ நிறைவேற்றுவார். ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ದೇವರು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ಏನು ಮಾಡಬೇಕು? ஜெபிக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க ಆ ವಾಕ್ಯವನ್ನು வேண்டும். ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ. இயேசுவின் மேலே விசுவாசிக்க வேண்டும். ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ இயேசு ಮಾಡಿ. உங்களை பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ உன்னுடைய அவிசுவாசத்தை எடுத்துவிட்டு ವಿಶ್ವಾಸವನ್ನು ತೆಗೆದು என் மேலே விசுவாசத்தை வை. என் மேலே விசுவாசம் வை. உனக்காக நான் இருக்கிறேன். உனக்காக நான் நான் இருக்கிறேன். உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் உனக்கு கொடுத்த நான் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன் நான் என்று நிறைவேற்றுவேன். இயேசு உங்களை பார்த்து இயேசு உங்களை சொல்லுகிறார். எழுந்தார். கலங்காதிருங்கள். கலங்கப்படாதீர்கள். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. நம்மளுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை ಅವರು நிறைவேற்றுகிறவராக ಕೊಟ್ಟಂತ இருக்கிறார். ವಾಗ್ದಾನವನ್ನು சபையில் ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. பிலிடெல்பியா சபை பார்த்தீர்கள் என்றால் ಹಾಗೂ ಇವಲ್ಲಿ ಫಿಲೋಡೆಲ್ಫಿಯಾ ಸಭೆಯಲ್ಲಿ ನೋಡುವ அநேக பிரச்சனைகள் மத்தியிலே இருந்தது. ಅನೇಕ ಸಮಸ್ಯೆ ಮಧ್ಯೆ அநேக ஜனங்கள் இவர்களை துன்புறுத்திக் கொண்டிருந்தார்கள். ಜನರನ್ನು ಹಿಂಸಪಡಿಸುತ್ತಾರೆ. அநேக ஜனங்கள் பாடுகள் மத்தியில் நடந்து ಅನೇಕ கொண்டிருந்தார்கள். ಕಷ್ಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனால் ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನೋಡಿ ಹೇಳಿದರು, நான் உங்களுடைய தேவனாக ನಾನು இருக்கிறேன். ನಿಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. நீர் எங்களுக்கு விசுவாசம் உள்ள
ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು நான் ಕೊಡುತ್ತೇನೆ. உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் ನಾನು ನಿಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವ என்று ಕೊಡುತ್ತೇನೆ. இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು தாவீதின் திறவுகோலை ದಾವೀದನ ಬೀಗದ ಕೈ ಉಳ್ಳಾತನು. உடையவராக இருக்கிறார். ದಾವೀದನ ಬೀಗದ ಕೈ ಉಳ್ಳಾತನು. தாவீதின் திறவுகோல் எதை குறித்து பேசுகிறது? ದಾವೀದನ ಬೀಗದ ಕೈ ಯಾವುದರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ? ஏசாயா 22வது அதிகாரம் ಯೆಶಾಯ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 22வது வசனத்தை வாசிக்கலாம். 22 ವಚನ. ಯೆಶಾಯ 22 தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். ದಾವೀದನ ಮನೆಯ ಬೀಗದ ಕೈಯನ್ನು ಆತನ ಹೆಗಲ ಮೇಲೆ ನಾನು ಹಾಕುವೆನು. ಅವನು ತೆರೆದರೆ ಯಾರು ಮುಚ್ಚರು, ಮುಚ್ಚಿದರೆ ಯಾರು ತೆರೆಯರು. வார்த்தை சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அந்த வார்த்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ தாவீதுக்கு ஒரு ராயல் ட்ரெஷரி இருந்தது. ಅದು ದಾವೀದನಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಒಂದು ಕನವಿತ್ತು. ராயல் ட்ரெஷரினா ಒಳ್ಳೆ ಒಂದು ಐಶ್ವರ್ಯ. அந்த ஐஸ்வர்யா வைக்கிற ஒரு இடம் இருந்தது. ಐಶ್ವರ್ಯ ಇಡುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ. இல்ல எல்லா பணங்கள், கோல்டு, ಎಲ್ಲಾ ಚಿನ್ನ, ಬೆಳ್ಳಿ அது இருக்குதோ ಏನು ಬೆಲೆಯುಳ್ಳ ವಸ್ತುಗಳು ஒரு இடம் இருந்தது. ಸ್ಥಳವಿತ್ತು. எலாய்க்கிம் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். ಎಲಾಯಿಕೀಮ್ ಎಂಬ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅವನಿಗೆ தாவீதுடைய ட்ரெஷரிக்கு ದಾವೀದನ ಒಂದು ಐಶ್ವರ್ಯಕ್ಕೆ இவனிடத்துல ಇವನ ಕೈಯಲ್ಲಿ அதற்கு என்ன இருந்தது? ಬೇನೆ திறவுகோல் இருந்தது. ಬೀಗದ ಕೈ. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? ಯೇಸು ಏನು ಹೇಳ್ತಾನೆ? இயேசு தாவீதின் வம்சத்தால தாவீதினுடைய ದಾವೀದನ வம்ச வரலாற்றின் மூலமாய் ಒಂದು ವಂಶದ ಒಂದು ಚರಿತ್ರೆ இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று ಯೇಸುಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟಿದರು ಎಂದು தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவர் 100% ಆಂಡವರಾக இருக்கிறார். 100ಕ್ಕೆ 100 ದೇವರಾಗಿದ್ದರು. 100% 100ಕ್ಕೆ 100 அவர் மனுஷனாக இருக்கிறார். ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದರು. இயேசு கிறிஸ்து எந்த வம்ச வரலாற்றில் பிறந்தார்? ಯೇಸುಕ್ರಿಸ್ತನು ಯಾವ ವಂಶದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರು? தாவீதின் வம்சத்தின் மூலமாய் பிறந்தார். ದಾವೀದನ ವಂಶದಲ್ಲಿ ಅವರು ಹುಟ್ಟಿದರು. 2 சாமுவேல் 7 அதிகாரம் வாசித்தீர்கள் 7 என்றால் ಅಧ್ಯಾಯ ಓದಿದ್ದಾರೆ. நம்ம ஆண்டவர் ದೇವರು தாவீதுக்கு படிப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுக்கிறார். ದಾವೀದನಿಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಹೇಳುತ್ತಾನೆ. என்ன சொல்லுகிறார்? ಏನೆಂದರೆ நித்தியத்திற்கும் ನಿತ್ಯತ್ವಕ್ಕೂ நித்தியத்திற்கும் உங்களுடைய ನಿಮ್ಮ சிங்காசனத்தின் மேலே ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ உங்களுடைய வம்சத்தின் மூலமாய் வருகிற ನಿಮ್ಮ ವಂಶದ ಮೂಲಕ ಬರುವ ஒரு மெஸ்ஸியா இந்த இடத்துல எப்பொழுதுமே இருப்பார். ಒಬ್ಬ ಮೆಸ್ಸಿಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತಾನೆ. ஆண்டவர் தாவீதுக்கு தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுத்திருந்தார். ದೇವರು ದಾವೀದನಿಗೆ ಅಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ನುಡಿದಿದ್ದರು. தாவீது யூதா வம்ச வரலாற்றில் பிறந்தவன். ದಾವೀದನು ಅಂದ್ರೆ ಒಂದು ಯೂದ ಕುಲದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವನು. இயேசு கிறிஸ்து எந்த குலத்தில் பிறந்தவர்? ಯೇಸು ಯಾವ ಕುಲದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವನು? தாவீதினுடைய வம்ச வரலாற்றின் மூலமாய் ದಾವೀದನ ವಂಶದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்துவும் ಯೇಸುಕ್ರಿಸ್ತನು யூதா குலத்தில் பிறந்தவராக ಯೂದ இருக்கிறார். ಕುಲದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் மாம்சத்திலே தாவீதுக்கு சேர்ந்தவராக இருக்கிறார். ದಾವೀದನಿಗೆ ಸೇರಿದವರಾಗಿದ್ದಾರೆ. அப்பொழுது இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, யார் ராஜ்யத்திற்குள்ளாக வர வேண்டும், ಯಾರು ರಾಜ್ಯದೊಳಗೆ யார் ಬರಬೇಕು, ராஜ்யத்திற்குள்ளாக வரக்கூடாது ಯಾರು என்று ರಾಜ್ಯದೊಳಗೆ ಬರಬಾರದು. இயேசு கிறிஸ்துவிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ಬಳಿ ಅಧಿಕಾರ அந்த ಇದೆ. தாவீதின் திறவுகோல் யாரிடத்தில் இருக்கிறது? ದಾವೀದನ ಬೀಗದ ಯಾರ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ? இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களிலே இருக்கிறது. ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ಕೈಗಳಲ್ಲಿ ಇದೆ. யார் திறக்க கூடாது? யார் ஆண்டவர் மூடினால் ಯಾರ ದೇವರು ಮುಚ್ಚಿದ யாராலையும் திறக்க முடியாது. ಯಾರಿಂದಲೂ ತೆರೆಯಲಾಗದು. அவர் திறந்தால் அவர் ತೆರೆದರೆ யாராலையும் மூட முடியாது. ಯಾರಿಂದಲೂ ಮುಚ್ಚಲಾಗುವುದಿಲ್ಲ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்பொழுது நான் நீங்கள் இந்த வசனத்தில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ನಾವು ಈ ಒಂದು ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಏನನ್ನು ತಿಳಿಯಬೇಕು? அவர் வருகிற ராஜ்யத்திற்கு ಬರುವ ರಾಜ್ಯಕ್ಕೆ அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ಅಧಿಕಾರವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. வருகிற ராஜ்யத்திற்கு ಬರುವ ರಾಜ್ಯದಲ್ಲಿ யார் பிரவேசிக்க வேண்டும், ಯಾರು ಪ್ರವೇಶಿಸಬೇಕು, பிரவேசிக்க கூடாது ಯಾರು என்று ಪ್ರವೇಶಿಸಬಾರದು ಎಂದು இயேசு இடத்தில் ಯೇಸುಕ್ರಿಸ್ತನು அதிகாரம் இருக்கிறது என்று அதிகாரವಿದೆ ಎಂದು தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த யூதர்கள் பார்த்தீர்கள் என்றால் ಯೂದರುಗಳನ್ನು ನೋಡುವ இவர்கள் இப்படியாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ಹೀಗೆ ನೆನೆಸಿದರು. நாம் ஆண்டவரினாலே ದೇವರಿಂದ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ನಾವು ಆರಿಸಲ್ಪಟ್ಟ ಜನರು, அந்நிய ஜனங்கள் ಅನ್ಯ ಜನರು பரலோகத்திற்குள்ளாக வர முடியாது. ಪರಲೋಕದೊಳಗೆ ಬರಲಾಗುವುದಿಲ್ಲ. வருகிற ராஜ்யத்திற்குள்ளாக ಬರುವ ರಾಜ್ಯದೊಳಗೆ பிரவேசிக்க முடியாது. ಪ್ರವೇಶಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. இவர்கள் தான் பிரதான ஜனங்கள் என்று ಇವುಗಳ ಪ್ರಧಾನ ಜನರಲ್ಲಿ இந்த யூதர்கள் நினைத்துக் ಈ கொண்டிருந்தார்கள். ಯೂದರುಗಳು ನೆನೆಸಿದರು. ஆனால் இயேசு சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ, பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக ಪರಲೋಕ ರಾಜ್ಯದೊಳಗೆ அந்த ராஜ்யத்தை கொடுக்கும்படியாய் ರಾಜ್ಯ ಕೊಡುವಂತೆ அந்த அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? ಅಧಿಕಾರ ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದೆ? இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ. இந்த மனுஷர்களிடத்திலும் ಯಾವ ಮನುಷ್ಯರ ಕೈಯಲ್ಲಿ இந்த ಇಲ್ಲ. ஊழியக்காரனிடத்திலும் ಯಾವ ಸೇವಕರ ಕೈಯಲ್ಲಿ இந்த ಇಲ್ಲ. யூதர்கள் கூட ಯಾವ ಯೂದರ ಕೈಯಲ್ಲೂ ಇಲ್ಲ. ஆனால் இந்த தாவீதின் திறவுகோல் ದಾವೀದನ ಬೀಗದ ಕೈ இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களிலே இருக்கிறது. ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ಕೈಗಳಲ್ಲಿ ಇದೆ. அப்பொழுது நான் நீங்கள் ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று ನಾನು ನೀವು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬರಬೇಕೆಂದು ஆண்டவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ದೇವರು ಸಿದ್ಧಪಡಿಸಿದ್ದರು. என்னுடைய பிள்ளைகள், ನನ್ನ ಮಕ್ಕಳು, என்னுடைய திருச்சபையானது ನನ್ನ ಸಭೆಯಾனது என்னுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். ನನ್ನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ நான் ಮಾಡಿ இவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் ನಾನು என்று ಇವರಿಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಕೊಡಬೇಕು. இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ இயேசுவானவர் ಯೇಸುವಾದವರು உண்மையான மெஸ்ஸியாவாக இருக்கிறார். ನಿಜವಾದ ಮೇಸ್ಯವಾಗಿದ್ದಾನೆ. அவர் மறுபடியும் வரப்போகிறார்.
வெளிப்பட போகிறார். அவர் மகிமையில் அவர் பிரகடமாகிறார். எப்பொழுது அவர் யாவர் மகிமையிலே வெளிப்படுகிறாரோ மகிமையில் பிரகடமாகுதார். அவர் ஆண்டவருக்கு விரோதமாய் ಆಗ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ இந்த உலகத்தின் சேனைகள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று ಈ கொண்டிருக்கும். ಲೋಕದ ಸೈನ್ಯವು ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದು ஒரு ನಿಲ್ಲುತ್ತದೆ. வார்த்தை மூலமாய் ಒಂದೇ ಒಂದು ಮಾತಿನ ಮೂಲಕ ஆண்டவர் அந்த ஜனங்களை அழித்து போடுவார். ದೇವರು ಎಲ್ಲಾ ಜನರನ್ನು ನಾಶ அதை ಮಾಡುತ್ತಾರೆ. அழித்த பின்பு ಅದನ್ನು ನಿರ್ಮೂಲನೆ அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க ರಾಜ್ಯವನ್ನು போகிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸುತ್ತಾರೆ. அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நான் நீங்கள் பிரவேசிக்க ಆ வேண்டும் ರಾಜ್ಯದಲ್ಲಿ என்றால் ನಾವು ನೀವು ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. இப்பொழுது ஆண்டவருடைய ராஜ்யம் நம்மளுக்குள்ளாக காணப்பட ಈಗ வேண்டும். ದೇವರ ರಾಜ್ಯ ನಮ್ಮೊಳಗೆ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? ದೇವರ ರಾಜ್ಯವೆಂದರೆ ಏನು? தேவனுடைய ದೇವರ ஆளுகை. ಆಳ್ವಿಕೆ. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? ದೇವರ ರಾಜ್ಯವೆಂದರೆ ಏನು? தேவனுடைய ದೇವರ ஆளுகை. ಆಳ್ವಿಕೆ. இப்பொழுது ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் ஆளுகை செய்யாமல் இருந்தால் ಈಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡದೇ ಇದ್ದರೆ வருகிற ராஜ்யத்திற்குள்ளாக நாம் நீங்கள் பிரவேசிக்க முடியாது. ಬರುವ ಒಂದು ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೀವು ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இயேசு யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸು ಯೂದರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದರು, தேவனுடைய ராஜ்யம் அப்படி வருகிறது, ದೇವರ ರಾಜ್ಯ ಹಾಗೆ ಬರ್ತದೆ, இங்கே இருக்கிறது ಇಲ್ಲೇ ಇದೆ என்று நீங்கள் ಎಂದು ನೀವು ஓடாதீர்கள். ಓಡಬೇಡಿರಿ. தேவனுடைய ராஜ்யம் ದೇವರ ರಾಜ್ಯ உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದೆ. முதலாவது இயேசு ಮೊದಲು ಯೇಸು நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்ய வேண்டும். ನಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಒಳಗೆ ಇದ್ದು ಅದು ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ இந்த ಮಾಡಬೇಕು. உலகத்திலே ಲೋಕದಲ್ಲಿ இயேசு நம்மளை ஆளுகை செய்ய ಯೇಸು வேண்டும். ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬೇಕು. எப்பொழுது இயேசு இந்த உலகத்தில் நம்மளை ஆளுகை செய்கிறாரோ ಯಾವಾಗ ಯೇಸು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ அந்த ಮಾಡಬೇಕು. வருகிற தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக ಬರುವಂತ ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ அந்த வருகிற ஆளுகைக்குள்ளாக ಬರುವ ಆಳ್ವಿಕೆಯೊಳಗೆ நான் நீங்கள் பிரவேசிப்போம் என்று ನಾವು ನೀವು ಪ್ರವೇಶ ಮಾಡೋಣ. இயேசு நம்மளுக்கு தெளிவாக ಯೇಸು சொல்லுகிறார். ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ அவர் ಹೇಳಿದ್ದಾರೆ. ஜனங்களுக்கு ಅವರು ಜನರಿಗೆ பரலோகத்தை கொடுக்க அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ಪರಲೋಕವನ್ನು ಕೊಡುವಂತ ಅಧಿಕಾರವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ஜனங்களை நரகத்திற்கு தள்ளக்கூடிய அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. ಜನರನ್ನು ನರಕಕ್ಕೆ ತಳ್ಳುವಂತ ಅಧಿಕಾರವು ಆತನ ಕೈಗಳಲ್ಲಿ ಇದೆ. ஏனென்றால் அவர் உண்மையான தேவனாக ಯಾಕೆಂದರೆ இருக்கிறார். ಆತನು ನಿಜವಾದ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. யாராலையும் ಯಾರಿಂದಲೂ தேவனுடைய ராஜ்யத்தை ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು மூட முடியாது. ಮುಚ್ಚಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் நம்மளுக்கு முன்பாக ನಮಗೆ ಮುಂಭಾಗ ஒரு திறந்த வாசலை ಒಂದು வைத்திருக்கிறார். ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இப்பொழுது நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, மகனே ಮಗನೇ மகளே ಮಗಳೇ இடத்திலே வா, ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಾ, உங்கள் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசி. ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸು. உனக்கு முன்பாக ஒரு பெரிய வாசலை உண்டாக்கி ನಿನಗೆ இருக்கிறேன். ಮುಂಭಾಗ ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசி ಆ என்று ಬಾಗಿಲೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿ. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, நான் நீங்கள் பிரவேசித்திருக்கிறோமா? ನಾವು ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ್ದೇವೆ. ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறோமா? ದೇವರ ಆಳ್ವಿಕೆ ಕೆಳಗೆ இந்த ಇದ್ದೇವೆ. காலை வேளைகளை சோதித்து பார்க்கலாம். ಸಭೆಯನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡೋಣ. அது மட்டுமல்ல, இது மாத்திரமல்ல, 8வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾನೆ, நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು அது ಬಲ್ಲವನಾಗಿದ್ದೇನೆ. நற்கிரியைகளாக இருக்கலாம், ಒಳ್ಳೆ அது ಕಾರ್ಯಗಳಾಗಿ கெட்ட கிரியைகளாக இருக்கலாம். ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳಾಗಿ அவர் எல்லாம் அறிகிற தேவனாக இருக்கலாம். ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿಯುವ அவருடைய ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. கண்ணுக்கு முன்பாக ಕಣ್ಣಿಗೆ ಮುಂಭಾಗ எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. ಎಲ್ಲವೂ ನಿರ್ಮಾಣವಾಗಿದೆ. நாங்கள் மனுஷனை ஏமாற்றலாம், ಮನುಷ್ಯನೇ ஆனால் ಅಮರ್ಸಲಾಗುವುದಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்துவை ஏமாற்ற முடியாது. நாங்கள் என்னென்ன பாவங்களை செய்கிறோமோ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. அதற்கு தக்க பலனை அளிக்கிற தேவனாக ಅದಕ್ಕೆ இருக்கிறார். ತಕ್ಕ ಫಲ ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತದೆ, இந்த இடத்திலே ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ நான் உங்களுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಬಲ್ಲವನಾಗಿದ್ದೇನೆ. இயேசு உங்களை பார்த்து ಯೇಸು சொல்லுகிறார், ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, நான் உங்களுடைய ನಾನು ನಿಮ್ಮ கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ಬಲ್ಲವನಾಗಿದ್ದೇನೆ. எப்படிப்பட்ட கிரியைகள் ಯಾವ நீங்கள் ರೀತಿಯಾದ செய்திருக்கிறீர்கள் ಕ್ರಿಯೆಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ என்று ஆண்டவர் அறிகிற தேவனாக ದೇವರು இருக்கிறார். ತಿಳಿಯುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நான் உங்களுக்கு முன்பாக ನಾನು ನಿಮಗೆ ಮುಂಭಾಗ ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು அதை ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. யாராலையும் ಅದನ್ನು ಯಾರಿಂದಲೂ மூட முடியாது. ಮುಚ್ಚಲಾಗುವುದಿಲ್ಲ. எதற்கென்றால் ಯಾತಕ್ಕೆಂದರೆ உங்களுக்கு ನಿಮಗೆ ஒரு சிறிய பலம் இருந்தாலும் ನಿಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಬಲವಿದ್ದು நீங்கள் என்னுடைய வார்த்தையை கைக்கொண்டு நடந்து ನೀವು கொண்டிருக்கிறீர்கள். ನನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆದಿದ್ದೀರಾ. நீங்களுடைய நாமத்தை ನೀವು ನನ್ನ ನಾಮವನ್ನು நிர்கரிக்காமல் ನೀವು ನಿರಾಕರಿಸದೆ நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? ಏನು ಮಾಡಿದ್ದೀರಾ? என்னுடைய வார்த்தை கரம் பிடித்து நடந்து ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು கொண்டிருக்கிறீர்கள். ಕೈಗೊಂಡು ನಡೆದಿದ್ದೀರಾ. அப்பொழுது ஆண்டவர் இந்த சபையை பார்த்து ದೇವರ சொல்லுகிறார், ಸಭೆ ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, இங்க இயேசு கிறிஸ்துவானவர் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತವಾದವರು அவர்களுடைய கெட்ட கிரியை குறித்து பேசவில்லை, ಅವರ ಕೆಟ್ಟ ಕ್ರಿಯೆ ಅಂದ್ರೆ ಅವರ ಕೆಟ್ಟ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ஆனால் ಮಾತನಾಡಿಲ್ಲ. நற்கிரியைகளை குறித்து பேசுகிறார். ಒಳ್ಳೆಯ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ நம்முடைய ಮಾತನಾಡಿಲ್ಲ. வாழ்க்கையில் நற்கிரியைகள் இருக்கிறதா? ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳಿದೆಯಾ? எபேசியர் 2வது அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது, ಎಫೆಸರ್ 2ನೇ ಅಧ್ಯಾಯ ಹೇಳ್ತದೆ, 8வது வசனத்திலே 9வது வசனத்திலே 9ನೇ ವಚನದಲ್ಲಿ 10வது வசனத்திலே 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ஆண்டவர் நம்மளுக்கு ரட்சிப்பை இலவசமாக ದೇವರು கொடுத்திருக்கிறார். ನಮಗೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಉಚಿತವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே ಲೋಕದ ಸೃಷ್ಟಿಗೆ ಮುಂಚೆ நான் நீங்கள் நற்கிரியைகளில் நடக்கும்படியா ನಾವು ನೀವು ಒಳ್ಳೆಯ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವಂತೆ ஆண்டவர் நம்மளை தெரிந்து ದೇವರು கொண்டிருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ஒரு ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. உண்மையான கிறிஸ்தவன் ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತ நற்கிரியைகளுக்குள்ளாக நடப்பான். ಒಳ್ಳೆ ಕ್ರಿಯೆಗಳೊಳಗೆ ನಡೆಯುತ್ತಾನೆ. நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியைகள் இருக்கிறதா? ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಗಳಿದೆಯಾ? இல்ல கெட்ட கிரியைகள் மட்டும் தான் இருக்கிறதா? ಅಂದ್ರೆ ಕೆಟ್ಟ ಕ್ರಿಯೆಗಳು ಮಾತ್ರ அது ಇದೆ. உங்களுக்கு தெரியும், ಅದು ನಿಮಗೆ ಗೊತ್ತು, ஆண்டவருக்கு தெரியும். ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. அப்பொழுது இயேசு இங்கே சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, உங்களுக்கு முன்பாக ನಿಮ್ಮ ಮುಂಭಾಗ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. அதை யாராலையும் ಅದು ಯಾರಿಂದಲೂ மூட முடியாது. ಮುಚ್ಚಲಾಗುವುದಿಲ್ಲ. உங்களுக்கு கொஞ்சம் பலம் இருந்தாலும்
ಆಗಿದ್ದರು. நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை ನೀವು ಅವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು கரம் பிடித்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ಕೈಗೊಂಡು ನಡೆಯುತ್ತಿದ್ದೀರಾ. என்னுடைய நாமத்தை நிராகரிக்காமல் இருக்கிறீர்கள். ನಾಮವನ್ನು ನಿರಾಕರಿಸದೇ ಇದ್ದೀರಾ. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து ನಾವು கொண்டிருக்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದೇವೆ. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯನ ಓದುತ್ತೇವೆ. அநேக பிரசங்களை கேட்கிறோம். ಅನೇಕ ಪ್ರಸಂಗಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. அநேக ஊழியக்காரரிடத்தில் ஓடுகிறோம். ಅನೇಕ ಸೇವಕರ ಬಳಿಗೆ ಓಡುತ್ತೇವೆ. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டு ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ அவருடைய வார்த்தையை ஒரு நாளும் கேட்கிறீர்கள். ಅವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಪ್ರತಿದಿನ ಕೇಳುತ್ತೀರಾ. ஒரு நாளும் படிக்கிறீர்கள். ಪ್ರತಿದಿನ ಓದುತ್ತೀರಾ. ஞாயிற்றுக்கிழமையான தேவனுடைய சத்தத்தை கேட்கிறீர்கள். ವಾರವಾರವಾದ ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುತ್ತೀರಾ. ஆனால் நீங்கள் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறீர்களா? ಆದರೆ ನೀವು ಅವನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದೀರಾ. வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்கும்படி ஒரு பிரயாசம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಪ್ರಯಾಸ ನಿಮ್ಮಲ್ಲಿದೆಯಾ. உங்களுக்கு அந்த கிரியை உங்களுக்குள்ளாக இருக்கிறதா ನಿಮಗೆ ಆ ಒಂದು ಕ್ರಿಯೆಗಳಿದೆಯಾ என்று உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். ಎಂದು ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಶೋಧಿಸಿ இந்த ನೋಡಿ. ஜனங்கள் பார்த்தீர்கள் ಈ என்றால் ಜನಗಳನ್ನು ನೋಡಿದರೆ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியிலே இருந்தார்கள். ಆದ್ದರಿಂದ ಸಮಸ್ಯೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದರು. அப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியிலே ಆ இருந்தார்கள். ರೀತಿಯ ಅಂದ್ರೆ ಆ ರೀತಿಯಾದ ಹೋರಾಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದರು. ரோம ராஜ்யம், ರೋಮ ರಾಜ್ಯ, இந்த யூதர்கள் இந்த ಯೂದರು இவர்கள் அநேக விதமான கஷ்டங்கள் மத்தியில் நடந்து கொண்டிருந்தார்கள். ಹಾಗೂ ಇವರನ್ನು ಅನೇಕ ವಿಧವಾದ ಕಷ್ಟದೊಳಗೆ ನಡೆಸುತ್ತಲಿದ್ದರು. ஆனால் ஆண்டவர் இவர்களிடத்தில் எல்லாம் பிடுங்கி விட்டார்கள். ದೇವರು ಇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಕಿತ್ತುಕೊಂಡರು. எல்லாம் பிடுங்கி விட்டார்கள். ಎಲ್ಲವನ್ನು ಕಿತ್ತುಕೊಂಡರು. ஆனால் ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்க இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் இழந்தாலும், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ನಿಮಗೆಲ್ಲ ಇದ್ದರು, எல்லாம் இழந்து விட்டாலும் ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು, நீங்கள் எனக்கு உண்மை உள்ளவர்களாக ನೀವು இருக்கிறீர்கள். ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಿ. இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவன் ಕೊನೆಯನ್ನು ನೆಲೆಯಾಗಿದ್ದವನು ரட்சிக்கப்படுவான். ರಕ್ಷಣವನ್ನು யார் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ ನಿಜವಾದ ರಕ್ಷಣೆ அவர்கள் கடைசி வரைக்கும் ಅವರು ಕೊನೆಯವರೆಗೂ எந்த விதமான பாடுகள் இருக்கட்டும், ಏನೇ ವಿಧವಾದ ಕಷ್ಟ எந்த ಇರಲಿ, விதமான பிரச்சனைகள் ಏನೇ இருக்கட்டும், ವಿಧವಾದ ಸಮಸ್ಯೆ ಇರಲಿ, எந்த விதமான கெடுதல் இருக்கட்டும், ಏನೇ ವಿಧವಾದ ಕೆಟ್ಟದ್ದು ಇರಲಿ, இவர்கள் கடைசி வரைக்கும் ಕೊನೆಯವರೆಗೂ ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக ದೇವರು காணப்படுவார்கள். ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ. நீங்கள் யோபினுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். ನೀವು ಯೋಬನ ಜೀವನ அவன் ನೋಡಬಹುದು. பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தான். ದೊಡ್ಡ ಐಶ್ವರ್ಯವನ್ನು அவன் பெரிய ஐஸ்வர்யவானாக ದೊಡ್ಡ இருந்தான். ಐಶ್ವರ್ಯವನ್ನು ஆனால் எப்பொழுது ஆண்டவர் ಯಾವಾಗ ದೇವರು எல்லாம் எடுத்து விட்டாரோ, ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದನು. அவனுக்கு 7 பிள்ளைகள் இருந்தார்கள். 7 ಮಕ್ಕಳು, பிள்ளைகள் மறித்து விட்டார்கள். எத்தனையோ ஆஸ்திகள் இருந்தது, ಆಸ್ತಿಗಳು, எத்தனையோ கோடியான ஆஸ்திகள் ಕೋಟಿ இருந்தது. ಕೋಟಿ ಆಸ್ತಿಗಳು, ஆனால் ஒரே நாளிலே எல்லாம் அழிந்து விட்டது. ಒಂದೇ ದಿವಸ ಎಲ್ಲವೂ ஒரே ನಾಶವಾಯಿತು. நாளிலே எல்லாம் அழிந்து விட்டது. ಒಂದೇ ದಿವಸ ಎಲ್ಲ அது ನಾಶವಾಯಿತು. மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவனுடைய ஒரு சரீரத்திலேயோ ಅವರ ಶರೀರದಲ್ಲಿ அநேக விதமான வாதைகள் வருகிறது. ಅನೇಕ ಬಾಧೆಗಳು ಬಂದಿವೆ. ஆனால் யோபு என்ன சொல்லுகிறார்? ಯೋಬನು ಹೇಳಿದರು, கர்த்தர் கொடுத்தார், ಕರ್ತನು ಕೊಟ್ಟನು, கர்த்தர் எடுத்தார், அவர் ತೆಗೆದುಕೊಂಡರು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. அப்படிப்பட்ட விசுவாசிகளாக நான் நீங்கள் இருக்க வேண்டும். ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ ನಾವು ನೀವು வாழ்க்கையில என்ன இருக்கிறதோ, ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಿದೆ, என்ன இல்லாமல் இருக்கிறதோ, ಇದೆಯೋ, எல்லாம் வீடு போய் விடுகிறதா, ಮನೆ ಹೋಗುತ್ತದ, இல்ல எல்லாம் வேலை போய் விடுகிறதா, ಹಾಗೂ ಕೆಲಸ ಹೋಗುತ್ತದ, என்ன போயினாலும், ಏನೇ ಹೋದರು, எந்த மனிதர்கள் கைவிட்டாலும், ಯಾವ ಮನುಷ್ಯರು ಕೈ நான் நீங்கள் ஆண்டவருக்கு கடைசி வரைக்கும் முல்லை உள்ளவராக இருக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. எதற்கென்றால் ಅದಕ್ಕೆಂದರೆ நமக்கு நித்திய ஜீவன் ನಮ್ಮ ನಿತ್ಯ ಜೀವ அவசியமாக இருக்கிறது. ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. நித்திய ஜீவனோட ನಿತ್ಯ ಜೀವನದ இந்த ಜೊತೆ உலகத்துல எது பிரதானமான காரியம் அல்ல. ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದು ಪ್ರಧಾನವಲ್ಲ. இயேசு கிறிஸ்துவோட ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ இந்த ಜೊತೆ உலகத்துல எது பிரதானமான காரியம் அல்ல. ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದು ಪ್ರಧಾನ ಕಾರ್ಯವಲ್ಲ. நான் நீங்கள் சற்று அறிய வேண்டும். ನಾವು ನೀವು ಸ್ವಲ್ಪ ತಿಳಿಯಬೇಕು. அப்பொழுது இயேசு இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸು ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ நான் ಹೇಳ್ತಾನೆ, உங்களுக்கு முன்பாக ನಾನು ನಿಮಗೆ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ಬಾಗಿಲನ್ನು நீங்கள் ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. புதிய ஏற்பாடு படித்தீர்கள் என்றால் ಹೊಸ ಏರ್ಪಾಟಲ್ಲಿ இந்த திறந்த வாசல் என்பது ಬಾಗಿಲಿನ ஊழியத்தை குறித்து பேசுகிறது. ಸೇವೆಯನ್ನು ಕುರಿತು பவுல் சொல்லுகிறார், பவுல் எழுதுகிறார், நான் இந்த இடத்துக்கு போக வேண்டும். ನಾನು ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. எதற்கென்றால் ಯಾತಕ್ಕೆಂದರೆ ஆண்டவர் எனக்காக ದೇವರು ನನಗಾಗಿ ஒரு திறந்த வாசலை ಒಂದು வைத்திருக்கிறார். ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சபையானது இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? ಏನು ಮಾಡಬೇಕು? ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡೋಣ. ஆண்டவர் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ದೇವರು ತೆರೆದ ಬಾಗಿಲು ನಮಗೆ ಮುಂಭಾಗ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இல்ல, ஜனங்கள் இப்படியாக இன்றைக்கு ஜெபிக்கிறார்கள். ಜನರು ಇಂದು ಹೀಗೆ இயேசுவே, ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. நான் என்ன ஊழியம் செய்ய வேண்டும்? ಏನು ಸೇವೆ எங்க ಮಾಡಬೇಕು? போக வேண்டும்? ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು? எப்படி நடக்க வேண்டும்? எப்படி ನಡೆಯಬೇಕು? அநேக விதமான ஜெபங்களை ஜெபிக்கிறார்கள். ಎರಡು ವಿಧವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் தேவரோ நீங்க இருக்கிற இடத்திலே திறந்த வாசலை ದೇವರ வைத்திருக்கிறார். ಸ್ಥಳದಲ್ಲಿ ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ಜನಗಳಿಗೆ ನೀವು ಸುವಾರ್ತೆ ಹೇಳಬೇಕು. தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿಕೊಡಬೇಕು. பவுல் வந்து பார்த்தீர்கள் என்றால் ಪೌಲನನ್ನು ನೋಡುವ ஆண்டவருக்கு வைராகியமுள்ள மனுஷனாக ದೇವರ இருந்தார். ವೈರಾಗ್ಯವುಳ್ಳ ಮನುಷ್ಯರಾಗಿದ್ದರು. யாரும் போய் ஊழியம் செய்யாத இடத்திலே ಯಾರು ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡದಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ பவுல் போய் ஊழியம் செய்தார். ಪೌಲ ಹೋಗಿ ಸೇವೆ அவரை ಮಾಡಿದರು. எல்லாம் விட்டு விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லவில்லை. ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಹೋಗಿ நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருங்கள். ಕೆಲಸ ಮಾಡುವ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಉತ್ತಮವಾಗಿದೆ. உங்களுடைய வீட்டின் அக்கப்பக்கத்திலே நீங்கள் அவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருங்கள். ಮನೆಯ ಒಂದು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಬಳಿಯಲ್ಲಿರುವಂತಹ ನಿಮ್ಮ ನೆರೆಯವರಿಗೆ ನೀವು ಉತ್ತಮವಾಗಿದೆ. ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை போதியுங்கள். ಜನರಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸಿರಿ. அதை குறித்து பேசுகிறது. ಅದರ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುವುದು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இது எதை குறித்து பேசுகிறது? ಅದರ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುವುದು. வருகிற ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது. ಬರುವ ರಾಜ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುವುದು. ஆண்டவர்
முன்பாக வைத்திருக்கிறார். ರಾಜ್ಯವನ್ನು ನಮಗೆ ಮುಂಭಾಗ ஒரு ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು அந்த ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. திறந்த வாசலுக்குள்ளாக ತೆರೆದ ಬಾಗಿಲೊಳಗೆ நான் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். ನೀವು ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕು. இயேசு இப்படியாக சொல்கிறார். ಯೇಸುವಿಗೆ ಹೇಳಿದರು, பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கணும். ಹೋಗುವ ಬಾಗಿಲು ಬಹಳ ಇಕ್ಕಟ್ಟಾಗಿದೆ. அங்கு அநேகர் பிரவேசிக்கும்படியாய் ಅನೇಕರು ಪ್ರವೇಶ ಮಾಡುವಂತೆ முயற்சி செய்வார்கள். ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಾರೆ. ஆனால் அநேகரினாலே பிரவேசிக்க முடியாது. ಅನೇಕರು ಅದರೊಳಗೆ ಹೋಗಲಾಗುವುದಿಲ್ಲ. அது எப்படிப்பட்ட வார்த்தை இல்லையா? ಅದು ಯಾವ ರೀತಿಯಾದ ವಾಕ್ಯ? எத்தனையோ பேரு ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. அவரோட இருப்பார்கள். ಬಹಳ ಕಾತುರ ಮಾಡಿ தேவ ராஜ்யத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ರಾಜ್ಯವನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾರೆ. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, இவர்களினாலே பிரவேசிக்க முடியாது. ಇವುಗಳು ಪ್ರವೇಶ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. எதற்கென்றால் ಯಾತಕ್ಕೆಂದರೆ வாசல் இடுக்கணும். ವಾಕ್ಯವು ಹಾಗೂ ಯಾಕೆಂದರೆ ಬಾಗಿಲು ಇಕ್ಕಟ್ಟಾಗಿದೆ. பரலோகத்துக்கு போகிற வாசல் பயங்கரமாக கஷ்டமான இடமாக இருக்கு. ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಬಾಗಿಲು ಬಹಳ ಇಕ್ಕಟ್ಟಾಗಿ ಕಷ್ಟವಾಗಿದೆ. நரகத்துக்கு போகிற வாசல் ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವ ಬಾಗಿಲು விரிவாக இருக்கிறது. ಅಗಾಧವಾಗಿದೆ. எப்படி வேணாலும் வாழலாம், ಹೇಗಾದರೂ என்ன ಜೀವಿಸಬಹುದು, வேணாலும் செய்யலாம், ಏನಾದರೂ ಮಾಡಬಹುದು, சுய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம், ಸ್ವೇಚ್ಛೆ ನೆರವೇರಿಸಬಹುದು, என்ன வேணாலும் செய்யலாம். ಏನಾದರೂ ಮಾಡಬಹುದು. நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தாவே போதும், ನೀವು ಏನಾದರೂ ಮಾಡದಿದ್ರೆ ಸಾಕು, நீங்கள் நரகத்துக்கு போய்விடுவீர்கள். ನೀವು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಿ. ஆனால் பரலோகத்துக்கு போகும்படிக்கு ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ நான் நீங்கள் ಅನೇಕ பிரயாசங்களை ನಾವು ಅನೇಕ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತೇವೆ. இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ நீங்கள் ಅನೇಕ ಉಪದ್ರವங்கள் மத்தியில ಅನೇಕ ಉಪದ್ರವದ ಮಧ್ಯೆ தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும். ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ. நாங்கள் ராஜ்யத்திற்குள்ளாக எப்படி பிரவேசிக்க வேண்டும்? ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೇಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕು? அநேக உபத்திரவங்கள் மத்தியில ಅನೇಕ ಉಪದ್ರವದ இந்த ಮಧ್ಯೆ. உலகத்தில் ஆண்டவர் சபை எதற்காக வைத்திருக்கிறார்? ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ? உபத்திரவப்படுத்தும்படியாய். ಉಪದ್ರವಪಡಿಸಿ. இயேசு எப்படி உபத்திரவப்பட்டாரோ உண்மையான திருச்சபை ನಿಜವಾದ ದೇವರ ಸಭೆ உபத்திரவப்படும். ಉಪದ್ರವಪಡುತ್ತದೆ. எப்பொழுது பரிசுத்தமாய் வாழுகிறோமோ ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ சபை ಜೀವಿಸಿ உபத்திரவங்கள் மத்தியில போகும். ಸಭೆ ಉಪದ್ರವದ ಮಧ್ಯೆ எப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்திற்காக நிற்கிறோமோ ಯಾವಾಗ ದೇವರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೇವೆ உங்களுக்கு உபத்திரவம் வரும். ಉಪದ್ರವ ಬರುತ್ತದೆ. ஆண்டவருக்கு எப்பொழுது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ ಯಾವಾಗ ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವರಾಗಿ அப்பொழுது உங்களுக்கு உபத்திரவம் வரும். ಆಗ ನಿಮಗೆ ಉಪದ್ರವ ಬರುತ್ತದೆ. இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ. ஆனால் ಆದರೆ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ. உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை ಮುಂಭಾಗ வைத்திருக்கிறேன். ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು இந்த ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. வாசலுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் ಬಾಗಿಲೊಳಗೆ என்று ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕು. இயேசு நம்மளை பார்த்து ಯೇಸು சொல்லுகிறார். ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, உங்களுக்கு சிறிய பலம் ನಿಮಗೆ இருந்தாலும் ಸ್ವಲ್ಪ ಬಲವಿದ್ದರೂ நீங்கள் ನೀವು எனக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தீர்கள். ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಿ. இது அவர் அந்த சபை வந்து பார்த்தீர்கள் என்றால் ಸಭೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. ஒரு சிறு சபையாக ಚಿಕ್ಕ இருந்தது. ಸಭೆಯಾಗಿ. இது ஒரு சிறு சபையாக அந்த இடத்திலே இருந்தது. ಸಭೆಯಾಗಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஆனால் இவர்கள் ஆண்டவருக்கு உத்தமம் உள்ளவர்களாக இருந்தார்கள், ದೇವರಿಗೆ ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அவர்கள் ஜனங்களுக்கு ಜನರಿಗೆ சுவிசேஷத்தை அறிவித்து ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿ அநேக ஜனங்களை ராஜ்யத்திற்குள்ளாக நடத்தினார்கள். ಅನೇಕ ಜನರು ರಾಜ್ಯದೊಳಗೆ ನಡೆಸಿದರು. அந்த சபைக்குள்ளாக இருந்து ಆ ಸಭೆಯೊಳಗೆ ஆவிக்குரிய ஜீவன் வெளிப்பட்டது. ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವ ಪ್ರಕಟವಾಯಿತು. நமக்குள்ளாக இருந்து ನಮ್ಮೊಳಗಿಂದ ஆவிக்குரிய ಆತ್ಮಿಕವಾದ ஜீவன் வெளிப்பட வேண்டும். ಜೀವ ಪ್ರಕಟವಾಯಿತು. உலகத்திற்குள்ளாக ஜீவன் ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವ பிரவேசித்து ಪ್ರವೇಶಿಸಿ அநேக ஜனங்களை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வர வேண்டும். ಅನೇಕರನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬೆಳಗಿಕೊಂಡು ಬರಬೇಕು. அந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்தது? ಆ ಸಭೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ಸಭೆಯಾಗಿದೆ? நான் நீங்கள் அப்படி இருக்கிறோமா? ನೀವು ಆಗಿದ್ದೇವಾ? நம்மளுக்குள்ளாக ஜீவன் வெளிப்படுகிறதா? ನಾವು ಜೀವ இல்ல ಪ್ರಕಟವಾಗುವುದಿಲ್ಲ, அசுத்தம் வெளிப்பட்டு ಅಶುದ್ಧ கொண்டிருக்கிறதா? ಪ್ರಕಟವಾಗುವುದಿಲ್ಲ, ஆண்டவருடைய ராஜ்யம் வெளிப்பட்டு ದೇವರ கொண்டிருக்கிறதா? ರಾಜ್ಯ ಪ್ರಕಟವಾಗುವುದಿಲ್ಲ, இல்ல உலகம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா? ಲೋಕ இயேசு ಪ್ರಕಟವಾಗುವುದಿಲ್ಲ, கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಕಟವಾಗುವುದಿಲ್ಲ, இல்லாவிட்டால் பிசாசு வெளிப்படுகிறாரா? ಅಂದ್ರೆ ದೆವ್ವವು என்று ಪ್ರಕಟವಾಗುವುದಿಲ್ಲ. நான் நீங்கள் சற்று கவனித்து ಇದು யோசித்து ನಾವು பார்க்க ಸ್ವಲ್ಪ வேண்டும். ಗಮನಿಸಿ ನಾವು அது ನೋಡಬೇಕು. மட்டுமல்ல, இப்படியாக சொல்லுகிறார், ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಈಗ நீங்களுடைய வார்த்தைகளை கரம் பிடித்து ದೇವರ நடத்தீர்கள். ವಾಕ್ಯವನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆದರು. அவர்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும், ಎಷ್ಟು ಸಮಸ್ಯೆ ಬಂದರೂ, எத்தனை போராட்டங்கள் ಹೋರಾಟ வந்தாலும் ಬಂದರೂ அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிராகரிக்கவில்லை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮವನ್ನು ನಿರಾಕರಿಸಲಿಲ್ಲ. எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ வாழ்க்கையில பிரச்சனை வந்து விட்டால், ಜೀವನದ ಸಮಸ್ಯೆ ಬಂದರೆ, போராட்டம் வந்து விட்டால், போರಾಟ ಬಂದರೆ, இயேசு இருக்கிறீரா? ಯೇಸುವಿದ್ದೀರಾ? உண்மையுள்ள தேவனா? ನಿಜವಾದ ದೇವರು. எத்தனையோ கேள்விகளை ಎಷ್ಟೋ கேட்கிறோம். ಪ್ರಶ್ನೆ ஆனா ಕೇಳ್ತೀವಿ. இவர்கள் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கவில்லை. ಆಯ್ಕೆದ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. எப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் ಸಮಸ್ಯೆ ಬಂದರೂ இவர்கள் ஆண்டவருக்கு உத்தமம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ದೇವರಿಗೆ ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஜனங்களாக இருந்தார்கள். ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಜನರಾಗಿದ್ದಾರೆ. இவர்கள் ஆண்டவரை நேசித்த காரணத்தினாலே ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ ಕಾರಣ இவர்களுக்கு உபத்திரவம் வந்தது. ಉಪದ್ರವ ಬಂದಿತು. நீங்கள் ஆண்டவரை உண்மையாக நேசித்தால் ದೇವರು ನಿಜವಾಗಿ உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், ನಿಮಗೆ ಸಮಸ್ಯೆ ಬರ್ತದೆ, பாடுகள் வரும். ಕಷ್ಟ ಬರ್ತದೆ. ஆனால் இயேசு உங்களோடு இருக்கிறார். ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದಾನೆ. அப்ப இந்த ஜனங்கள் பார்த்தீர்கள் என்றால் ಜನ ನೋಡಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮವನ್ನು இவர்கள் நிராகரிக்கவில்லை. ಇವರು ನಿರಾಕರಿಸಲಿಲ್ಲ. எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் ನಾವಿದ್ದ ಸಮಸ್ಯೆ இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உத்தமம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ಉತ್ತಮವಾಗಿದ್ದರು. அந்த சபைகளுக்குள்ளாக சபையொಳಗೆ அநேக யூதர்கள் வந்திருந்து ಅನೇಕ ಯೂದರುಗಳು அநேக விதமான கள்ள போதனைகளை செய்து கொண்டிருந்தார்கள். ಅನೇಕ ಕಳ್ಳ ಬೋಧನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஜனங்களை மார்க்கம் தப்பி நடந்து செய்து கொண்டிருந்தார்கள். ಮಾರ್ಗ ತಪ್ಪಿಸಿ ನಡೆಸುವಂತೆ ஆனால் ಮಾಡಿದ್ದಾರೆ. இவர்கள் பார்த்தீர்கள் என்றால் ನೋಡಿದ್ದಾರೆ. வார்த்தை சொல்லுகிறது, வாக்கு எழுதுகிறது. இவர்கள் ஆண்டவருக்கு உத்தமம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை ದೇವರ ನಾಮವನ್ನು நிராகரிக்காமல் ನಿರಾಕರಿಸದೆ உபத்திரவத்தை என்ன செய்து கொண்டார்கள்? ಉಪದ್ರವವನ್ನು
இவர்கள் சகித்துக் கொண்டார்கள். சகித்துக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல 9வது வசனம் சொல்லுகிறது, ಮೊದಲ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, நான் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். ಮೊದಲ ವಚನ, இதோ யூதர் இல்லாதிருந்தோம், இதோ யூதர் இல்லாமல் இருந்தோம், தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய தங்களை யூதர்கள் என்று பொய் சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டத்தாரில் சாத்தானுடைய கூட்டத்தாரின் சிலரை உனக்கு கொடுப்பேன். சிலரை உனக்கு நான் கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து இதோ அவர்கள் பாதங்களுக்கு முன்பாக பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உன்மேல் அன்பாயிருக்கிறேன் என்று அறிந்து கொள்ளும்படி செய்வேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. சபையை இவர்கள் உபத்திரவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ಸಭೆಯನ್ನು ಉಪದ್ರವಪಡಿಸುವುದರಿಂದ ஆனால் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், ದೇವರಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, இல்லையா, இவர்கள் இவர்களும் யூதர்கள் என்று சொல்லி யூதರಲ್ಲಿ யூதர்கள் என்று இல்லாமல் ಯೋಗ್ಯರಾಗಿರಲಿ. பிசாசுடைய கூட்டமாக இருக்கிறார்கள். ಸಾಕ್ಷಿ ಕೂಟವಾಗಿದೆ. இன்றைக்கு பிசாசுடைய கூட்டங்கள் ಸಾಕ್ಷಿ ಕೂಟ உலகத்திலே மட்டுமில்ல, ಲೋಕದಲ್ಲಿ ಮಾತ್ರ சபைகளுக்குள்ளாக இருக்கிறது. ಸಭೆಗಳಿಗೂ ಇದೆ. ஒரு இடத்துல பார்த்தீர்கள் என்றால் ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡಿ ஆண்டவர் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. இன்னொரு இடத்துல ಸ್ಥಳದಲ್ಲಿ சாத்தானின் கூட்டம் இருக்கிறது. ಸೈತಾನನ ಕೂಟವಿದೆ. எங்கே இருக்கிறது? ಎಲ್ಲಿದೆ? திருச்சபைகளுக்குள்ளாக ದೇವರ இருக்கிறது. ಸಭೆಯೊಳಗೆ ಇದೆ. ஒரு இடத்துல விசுவாசிகள் இருக்கிறார்கள், ಪಕ್ಕದಲ್ಲಿ இன்னொரு ವಿಶ್ವಾಸಿಗಳಿದ್ದಾರೆ. இடத்துல அவிசுவாசிகள் இருக்கிறார்கள். ಪಕ್ಕದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು. ஒரு இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், ದೇವರ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. இன்னொரு இடத்துல பிசாசின் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ಪಕ್ಕದಲ್ಲಿ ದೇವಗಳ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. இவர்கள் எல்லாரும் எங்கே இருக்கிறார்கள்? ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. சபைகளுக்குள்ளாக இருக்கிறார்கள். சபைகளிலே இருக்கிறார்கள். அப்ப இப்ப ஜனங்கள் இப்படியாக சொல்லியிருந்தார்கள், ಜನರಿಗೆ ಹೇಳಿದರು, நாங்கள் யூதர்கள், ನಾವು ಯೂதர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மக்கள் என்று சொல்லி ಹೇಳಿ ஜனங்களை துன்புறுத்திக் கொண்டிருந்தார்கள். ಜನರಿಗೆ ಹಿಂಸೆಪಡಿಸುತ್ತಾರೆ. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், சொல்லுகிறார், இவர்கள் யூதர்கள் என்று சொல்லி யூதரெಂದು ಹೇಳಿ யூதர்கள் அல்லாமல் ಯೋಧರುಗಳಲ್ಲಿ பிசாசுடைய கூட்டமாக இருக்கிறார்கள். ಶಾಸಕ ಕೂಟಗಳಾಗಿವೆ. அது மட்டுமல்ல, அது ಮಾತ್ರವಲ್ಲ, உலகத்திலும் எத்தனையோ ஜனங்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನ ಎದುರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. எத்தனையோ எதிரிகள் சபைகளுக்கு ಎಷ್ಟೋ இருக்கிறார்கள். ಎದುರುಗಳ ಸಭೆಗಳಿಂದ ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, அவர்கள் உங்களுக்கு முன்பாக ನಿಮಗೆ ಮುಂಭಾಗ பணிந்து குனிந்து ನಿಮಗೆ ಮುಂಭಾಗ ಅವರು ತಲೆಬಾಗಿ ಆರಾಧಿಸಿ அவர்கள் நிற்க போகிறார்கள் என்று ಅವರು சொல்லுகிறார். ನಿಲ್ಲುತ್ತಾರೆ ಎಂದು. ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ದೇವರಿಗೆ கொண்டிருக்கிறார். ವಾಗ್ದಾನ ಕೊಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. உங்களுக்கு யாராவது துன்புறுத்துகிறார்களா? ಯಾರು ಹಿಂಸಿಸುತ್ತಾರೆ? பிரச்சனைகள் மத்தியில் நடக்கிறார்களா? ಸಮಸ್ಯೆ ಮಧ್ಯೆ ನಡೆಸುತ್ತಾರೆ. போராட்டங்கள் மத்தியில் ಹೋರಾಟದ நடக்கிறார்களா? ಮಧ್ಯೆ ನಡೆಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, அவர்கள் உங்களுக்கு முன்பாக ಅವರು ನಿಮಗೆ ಮುಂಭಾಗ வந்து நிற்பார்கள். வந்து ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. நான் உங்களை நேசித்திருக்கிறேன் ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದೇನೆ. என்று அவர்கள் அறிவார்கள் என்று ಅವರೇ ತಿಳಿಯುತ್ತಾರೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. உண்மையான யூதன் யார் என்றால், ನಿಜವಾದ ಯೋಧರು ಯಾರು? யூதனுடைய குலத்திலே பிறந்தவன் அல்ல, ಅವರು ಯಹೂದರ ಕುಲದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರು. ஆனால் யார் இயேசு கிறிஸ்து மேல் உண்மையான விசுவாசத்தை ಯಾರು வைத்து, ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸ யார் ಇಟ್ಟು, மெசியா என்ற விசுவாசத்தை ಯಾರು வைத்து ಮೆಸ್ಸಿಯನ ವಿಶ್ವಾಸವಿಟ್ಟು பாவங்களை அக்கிரமங்களை ಪಾಪಗಳನ್ನು விட்டு விலகி ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் தான் ದೇವರಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವರೇ உண்மையான யூதனாக இருக்கிறார். ನಿಜವಾದ ಯೋಗ್ಯರಾಗಿದ್ದಾರೆ. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, அநேக கள்ள யூதர்கள் ಅನೇಕ ಕಳ್ಳ ಯಹೂದ್ಯರು சபைக்கு முன்பாக வந்து ಸಭೆಗೆ ಮುಂಭಾಗ என்ன ಬಂದು செய்வார்கள்? ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? இவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக வந்து நின்று ಇವರು ದೇವರ ಮುಂಭಾಗ ಬಂದರಿಂದ ஆண்டவரை தரிசிப்பார்கள், ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவருக்கு முன்பாக ದೇವರ ಮುಂಭಾಗ ಬಂದು தலை குனிவார்கள் என்று ಮುಂಭಾಗುತ್ತಾರೆ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ அப்போ ಹೇಳ್ತದೆ. அநேக சபைகளுடைய எதிரிகள் ಅನೇಕ ಸಭೆ ಎದುರಿಗಳು என்ன செய்வார்கள்? ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? தேவனுடைய பிள்ளைகள் எதிரிகள் ದೇವರ ಮಕ್ಕಳ ಎದುರಿಗಳು நமக்கு முன்பாக ನಮ್ಮ வருவார்கள், ಮುಂಭಾಗ ಬರುತ್ತಾರೆ. நமக்கு முன்பாக ನಮ್ಮ வருவார்கள், ಮುಂಭಾಗ ಬರುತ್ತಾರೆ. நமக்கு முன்பாக வந்து தலை ನಮ್ಮ ಮುಂಭಾಗ குனிவார்கள். ಬಂದು ತಲೆಬಾಗುತ್ತಾರೆ. என்றால் ಯಾಕೆಂದ್ರೆ ஆண்டவர் நம்மளை நேசித்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದಾರೆ. அவர்கள் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் காண்பிக்க ಅವರು போகிறார். ಈ ಲೋಕಕ್ಕೆ ದೇವರನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. என்று இயேசு நம்ம எழுத்துல தெளிவாக ಯೇಸು ನಮಗೆ சொல்லுகிறார். ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. 10வது வசனத்தில் இப்படியாக ದೇವರ இருக்கிறது. ವಚನ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் ನೀವು படிங்க 10வது வசனம். என் பொறுமையை குறித்து என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாய் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படியே நானும் உன்னை காப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಮಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ಆದ ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, நீங்கள் இப்பொழுது இந்த உலகத்திலே ನೀವು ಈಗ ಈ ಲೋಕದಲ್ಲಿ என் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து ನನ್ನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವರಾಗಿ ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் ವಿಶ್ವಾಸವಾದ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸಿ வருகிற சோதனையில் இருந்து ಬರುವ ಶೋಧನೆಗಳಲ್ಲಿ நான் உங்களை தப்புவிப்பேன் என்று வார்த்தை சொல்லுகிறது. ತಪ್ಪಿಸುವೆ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. நான் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன், அதை நீங்கள் வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். ಮನೆಯಲ್ಲಿ ಓದಿರಿ. யோவான் 14வது அதிகாரம் ಯೋನ 14 1லிருந்து 4வது வசனம், 1ರಿಂದ 4, 1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥಿ 15வது அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ 51வது வசனத்திலிருந்து 50ನೇ ವಚನ 54வது வசனம், 54ನೇ ವಚನ 1 தெசலோனிக்கேயர் 1 தெசಲೋನಿಕಿ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனத்திலிருந்து 17ನೇ ವಚನದಿಂದ 17வது வசனம், 17ನೇ ವಚನ தானியேல் 9வது
ನಾನು ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அவர்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் வருகிற சோதனையில் இருந்து ஆண்டவர் நம்மளை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். வருகிற சோதனை என்றால் என்ன? அந்தி கிறிஸ்துவின் காலம். இயேசு கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு முன்பாக அந்தி கிறிஸ்து வர போகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்பாக அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அந்த 7 வருட காலத்திலே ஆண்டவர் அவருடைய கோபாக்கினையை என்ன செய்கிறார்? இந்த உலகத்தின் மேல ஊற்ற போகிறார். நீங்கள் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கலாம். அந்த 7 வருட காலத்திலே ஆண்டவர் எப்படி எந்த விதமான நியாய தீர்ப்பை இந்த உலகத்தின் மேல ஊற்றுவார் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் அதைத்தான் பேசுகிறது. அப்ப யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் பாவங்களிலே வாழ்ந்து கொண்டு அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ இயேசு சொல்லுகிறார், அந்த உபத்திரவ காலங்களுக்குள்ளாக இவர்கள் போவார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் நித்திய நரகத்துக்கு போய்விடுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்களுடைய வார்த்தைகளை கரம் பிடித்து நடந்த காரணத்தினாலே, நீங்கள் விசுவாசம் உள்ள ஜனங்களாக இருக்கிற காரணத்தினாலே வருகிற சோதனையில் இருந்து நான் உங்களை தப்புவிப்பேன். சபையானது இந்த உலகத்தின் மேல வருகிற கோபாக்கினைக்குள்ளாக, இந்த உலகத்தின் மேல வருகிற நியாய தீர்ப்பிற்குள்ளாக சபை பிரவேசிக்காதே. உண்மையான திருச்சபை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அவர் அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு முன்பாக இயேசு சபைக்காக வர போகிறார். அவர் மத்திய ஆகாயத்திலே சபையை அவரிடத்திலே சேர்த்துக் கொள்வார். நம்முடைய ஆவிப்பு உலகத்துக்குரிய சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக மாறிவிடும். உலகத்துக்குரிய சரீரம் பரலோகத்துக்குரிய சரீரமாக மாறி நான் நீங்கள் பரலோகத்துக்குள்ளாக பிரவேசித்து இயேசு கிறிஸ்து 7 வருட காலம் இந்த உலகம் இந்த உலகத்தின் மேல் என்ன அவருடைய கோபாக்கினை ஊற்றுகிறாரோ நான் நீங்கள் அதை பரலோகத்திலிருந்து பார்த்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எதற்கென்றால் அவருடைய கோபாக்கினை வெளிப்படுகிற நான் வரை அந்த கோபத்திற்குள்ளாக நான் நீங்கள் பிரவேசிக்க கூடாது. அந்த கோபத்திற்கு நான் நீங்கள் ஆளாக கூடாது. இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எனக்கு விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் எனக்கு விசுவாசம் உள்ளவர்களாக வருகிற சோதனையில் இருந்து நான் உங்களை தப்புவிப்பேன். ஆனால் தீர்க்க தரிசன வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். மத்தியில போகக்கூடாது, மத்தியில போகக்கூடாது. உலகத்தில் இப்பொழுது நாங்கள் உபத்திரவ மத்தியில போக வேண்டும். பாடுகள் பட வேண்டும். அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த சபை எப்படி இருந்தது? ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ள சபையாக இருந்தது. உத்தமம் உள்ள ஜனங்களாக இருந்தார்கள். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், வாழ்க்கையில எல்லாம் எழுந்தாலும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஆண்டவருடைய வார்த்தைகளை கரம் பிடித்து நடந்தார்கள். இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், வார்த்தையை எப்பொழுது கரம் பிடித்து நடக்கிறாய்? சித்தத்தை எப்பொழுது நிறைவேற்றுகிறாய்? வருகிற கோபாக்கினை நான் உங்களை தப்புவிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 16வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். 16வது வசனத்திலே நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். யாருக்காக வரப்போகிறார்? சபைக்காக வரப்போகிறார். எனக்காக உனக்காக வரப்போகிறார். உண்மையான விசுவாசிகளுக்காக வரப்போகிறார். உத்தமமுள்ள விசுவாசிகளுக்காக வரப்போகிறார். விசுவாசம் உள்ள விசுவாசிகளுக்காக வரப்போகிறார். நான் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கடைசி வரைக்கும் கடைபிடித்து நடக்க வேண்டும். யாரும் உங்களுடைய கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி நீங்கள் உங்களுடைய வார்த்தையில காத்துக் கொண்டிருங்கள். என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். இயேசு நம்மளை
பார்த்து சொல்லுகிறார், சாமுவேல் எழுத்தார். நமக்கு ஒரு கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ಕಿರೀಟವನ್ನು ದೇವರು அது ಕೊಡುತ್ತಾರೆ. என்னவென்றால் ஏனென்றால் அந்த கிரீடமே நித்திய ஜீவனாக ಕಿರೀಟವೇ இருக்கிறது. ನಿತ್ಯ ಜೀವ. அந்த நித்திய ஜீவன் ನಿತ್ಯ ಜೀವ யாரும் பிடுங்கிக் கொள்ளாதபடி ಯಾರು ಕಿತ್ತುಕೊಳ್ಳದ நாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? ஆண்டவரிடத்தில் நம்மளை தப்பிவித்து பாதுகாத்துக் கொண்டு வழி நடத்துவார். ನಾವು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಅವರ ಕಾದನ್ನು ஆனா ನಡೆಸುತ್ತಾರೆ. இன்னொரு இடத்துல அவருடைய வார்த்தைகளை கரம் பிடித்து ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೈ அவருக்கு விசுவாசம் உள்ள ஜனங்களாக ವಿಶ್ವಾಸವುಳ್ಳ இருக்கிறார். ಜನರಾಗಿರಬೇಕು. இப்படிப்பட்ட ஜனங்கள் ನಿತ್ಯದ ಜನರು இந்த ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தேவன் எழுத்தார். என்னுடைய வருகையில் நான் இவர்களை எடுத்துக் கொள்வேன், ಬರವಣಿಗೆಯಲ್ಲಿ ಅವನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. இவர்களுக்கு நான் நித்திய இளைப்பாறுதலை தருகிறேன் என்று, ನಿತ್ಯ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡಬೇಕು. நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று ಜೀವ ಕೊಡಬೇಕು. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிಗೆ சொல்லிக் கொண்டிருக்கிறார். ಯೇಸು ಹೇಳಿದ್ದಾರೆ. பிலடெல்பியா சபை ಫಿಲಡೆಲ್ಫಿಯಾ ಸಭೆ எப்படி விசுவாசமுள்ள சபையாக இருந்ததோ, ವಿಶ್ವಾಸವುಳ್ಳ ಸಭೆಯಾಗಿದೆ. உத்தமமுள்ள ஜனங்களாக இருந்தாரோ, ಉತ್ತಮವುಳ್ಳ ಜನರಾಗಿದ್ದಾರೆ. நானும் நீங்கள் நான் ನೀವು இந்த உலகத்திலே ಲೋಕದಲ್ಲಿ ஆண்டவருக்கு உத்தமமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ಉತ್ತಮವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அந்த உத்தமமுள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். ಉತ್ತಮವಾದ ಜೀವಿತವಿರಬೇಕು. எல்லாவற்றிலும் உத்தமம் இருக்க வேண்டும். ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಉತ್ತಮವಿರಬೇಕು. எத்தனையோ பேர் ஆண்டவருக்கு உத்தமம் இல்லாமல் இருக்கிறீர்கள். ಜೋಜರು ಹಾಗೂ ದೇವರಿಗೆ ಉತ್ತಮವಿಲ್ಲದೆ ಇದ್ದೀರಿ. அதற்காக அநேக பாடுகள் மத்தியில போய் கொண்டிருக்கிறீர்கள். ಅನೇಕ ಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯೆ ಹೋಗುತ್ತೀರಿ. நீங்கள் உண்மையாகவே உத்தமமாக இருந்தீர்கள் என்றால் ನಿಜವಾಗ್ಲೂ ಉತ್ತಮವಾಗಿದ್ದಾರೆ. பரலோகத்துக்குரிய ಪರಲೋಕಕ್ಕೆ பிரச்சனைகள் வரும். ಹಾಗೂ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳಿರುತ್ತದೆ. நீங்கள் எப்பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு விசுவாசம் இல்லாமல் ಯಾವಾಗ ದೇವರಿಗೆ ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲ, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்களோ, ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗದಿರುತ್ತೀರಿ. அப்பொழுது உலகத்துக்குரிய ಆಗ ಲೋಕ ರೀತಿಯ பிரச்சனைகள் வரும். ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತದೆ. நாங்கள் ಹಾಗೂ ನಾವು அதுல இருந்து ஒரு விடுதலை இல்லாமல் ಒಂದು ಬಿಡುಗಡೆ கஷ்டத்தில துன்பத்தில வாழ்ந்து கொண்டிருப்போம். ಜೀವಿಸುತ್ತೇವೆ. ஆனால் இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறார், நாங்கள் கடைசி வரைக்கும் ಕೊನೆಯವರೆಗೂ ஆண்டவருக்காக நின்றால் ದೇವರಿಗಾಗಿ ನಿಂತ இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறேன், ಜೀವ ಕಿರೀಟ நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ಜೀವ இந்த ಕೊಡಬೇಕು. நித்திய ஜீவன் தான் ನಿತ್ಯ ಜೀವವೇ நம்மளுக்கு அவசியமாக இருக்கிறது. ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. அது மட்டுமல்ல, ಮಾತ್ರವಲ್ಲ, ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸை கொடுக்கிறார். ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡುತ್ತಾರೆ. 17வது வசனத்திலே 13வது வசனத்திலே 12 இப்படியாக சொல்லுகிறார், ಹೇಳುತ್ತಾರೆ, யார் மேற்கொள்ளுகிறார்களோ, ಯಾರು ಜಯಗೊಳ್ಳುತ್ತಾರೋ, யார் இந்த உலகத்தை மேற்கொள்ளுகிறார்களோ, ಯಾರು ಜಯಿಸುತ್ತಾರೋ, யார் இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளை மேற்கொள்ளுகிறார்களோ, ಕಷ್ಟಗಳನ್ನು ಜಯಿಸುತ್ತಾರೋ, யார் பிசாசை மேற்கொள்ளுகிறார்களோ, ಪಿಶಾಚುಗಳನ್ನು ಜಯಿಸುತ್ತಾರೋ, பிசாசுடைய பிள்ளைகளை மேற்கொள்ளுகிறார்களோ, ಮಕ್ಕಳನ್ನು ಜಯಿಸುತ್ತಾರೋ, இவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவனிடம் இவர்களுக்கு நமக்கு ஆண்டவர் பரிசை வைத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಬಹುಮಾನಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. யாரு ಏನು மேற்கொள்ளுகிறார்களோ, ಯಾರು ಜಯಿಸುತ್ತಾರೋ, மேற்கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யம். ಜಯಿಸುವವರಿಗೆ ಮಾತ್ರವೇ ದೇವರ ರಾಜ್ಯ. யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ராஜ்யம். ಅವರಿಗೆ ಮಾತ್ರವೇ ರಾಜ್ಯ. நான் நீங்கள் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ನೀವು ಜಯಿಸುವಂತ இந்த விசுவாசத்த ஓட்டத்தை ವಿಶ್ವಾಸದ ಓಟ கடைசி வரைக்கும் ஓடி ಕೊನೆಯವರೆಗೂ அவருக்கு உண்மை உள்ளவர்களாக ಉತ್ತಮವಾಗಿದ್ದ இருக்கிறோம். பவுல் இப்படியாக சொல்லினார், ಅವರಿಗೆ இந்த ಹೇಳಿದರು, ஓட்டத்தை நான் ஓடி முடித்தேன், ಓಡಿ ಮುಗಿಸಿ எனக்காக ஆண்டவர் எனக்காக ஒரு நீதி கிரீடத்தை வைத்திருக்கிறார். ನೀತಿಯ ಕಿರೀಟವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எனக்கு மட்டுமல்ல, ಮಾತ್ರವಲ್ಲ, அவருடைய வருகைக்காக யார் அவராக காத்துக் கொண்டிருக்கிறார்களோ ಯಾರಕ್ಕಾಗಿದ್ದಾರೆ அந்த நாளில் இவர்களும் அதை பெற்றுக் கொள்வார்கள் என்று ಕೂಡ ಅದನ್ನು அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு சொல்லினார். ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ. அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிறார், ದೇವರು ನಮಗೆ ಹೇಳ್ತಾನೆ, அவருடைய தேவாலயத்திலே, ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ, அவருடைய பரலோகத்திலே ಪರಲೋಕದಲ್ಲಿ நம்மளை ஒரு தூணாக வைப்பார். ನಮ್ಮನ್ನು ಸ್ತಂಭವಾಗಿಡುತ್ತಾರೆ. நம்மளை ஒரு ನಮ್ಮನ್ನು தூணாக வைப்பார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அது மட்டுமல்ல, ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனுடைய நாமங்கள் ದೇವರ ನಾಮಗಳು அவருடைய தலையில் எழுதப்படும். ಅವನ ತಲೆ ಮೇಲೆ ಬರ್ತವೆ. இனி எப்பொழுது அந்திகிறிஸ்து வருவானோ, ಆಗ ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತ ಬರುತ್ತಾನೆ. அவனுடைய நாமம் ಅವನ ನಾಮ ஜனங்களின் மேல் எழுதப்படும். ಜನಗಳ ಮೇಲೆ ஆனால் ಬರ್ತದೆ. உண்மையான விசுவாசிகள் யாரோ, ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸ யாருக்கும் தெரியாத பேரை, ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿರದೇ ಒಂದು ஒரு ಹೆಸರು பேரை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். ಹೆಸರನ್ನು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. என்னுடைய பேர் உங்களுக்கு புரியாது, ನನ್ನ ಹೆಸರು ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, உங்களுடைய பேர் எனக்கு புரியாது. ನನ್ನ ಹೆಸರು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஆண்டவர் நமக்கு ದೇವರು ನಮಗೆ ஒரு புதிய பெயரை கொடுக்க ಹೊಸ போகிறார். ಹೆಸರನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனுடைய ದೇವರ நகர புதிய எருசலேம் ದೇವರ ನಗರವಾದ ಹೊಸ ಹೆಸರೇ பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. ಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬರ್ತದೆ. இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு அந்த புதிய நாமத்தை கொடுக்க ದೇವರು போகிறார். ಹೊಸ ನಾಮವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. யார் மேற்கொள்கிறார்களோ ಯಾರು ಜಯಿಸುತ್ತಾರೋ இவர்கள் புதிய நாமத்தை பெற்றுக் ಹೊಸ கொள்வார்கள். ನಾಮವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே, ದೇವರ ಆಲಯಗಳಲ್ಲಿ பரலோகத்திலே ಪರಲೋಕದಲ್ಲಿ இவர்கள் ஒரு தூணாக இருப்பார்கள். ಸ್ತಂಭವಾಗಿರುತ್ತಾರೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஆண்டவர் கொடுத்த ஒரு புதிய நாமம், ದೇವರು ಕೊಡುವಂತ ಹೊಸ அந்த ನಾಮ, புதிய எருசலேமுடைய ಹೊಸ பேர் ಹೆಸರೇ நம்ம மேல இருக்கும். ಅವರ ನಮ್ಮ நம்முடைய ಹೆಸರು தலை மேல ನಮ್ಮ ಹಣೆ ಮೇಲೆ எழுதப்படும். ಬರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. அப்போ நான் நீங்கள் என்ன செய்ய ನಾವು வேண்டும்? ಏನು ಮಾಡಬೇಕು? இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும், ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಬೇಕು, உலகத்தை மேற்கொள்ள ಲೋಕವನ್ನು வேண்டும். ಜಯಿಸಬೇಕು. அப்பொழுது கடைசியாக ஆவியானவர் சொல்லுகிறார், ಹಾಗೆ ದೇವರ ಅಪ್ಪಣೆ ಹೇಳ್ತಾನೆ. ஆவியானவர் பேசுவது ದೇವರ ಅಪ್ಪಣೆ ಹೇಳುವುದು, காதுள்ளவன் ಕಿವಿ ಉಳ್ಳವನು கேட்கப்படவன். ಕೇಳಲ್ಪಡುವನು. ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் ದೇವರ கேட்டிருக்கிறீர்கள். ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದ್ದೀರಿ. நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ செவி கொடுத்து நடந்தால், ಕಿವಿಗೊಟ್ಟು ನಡೆದರೆ, விசுவாசம் உள்ள ஜனங்களாக இருந்தால், ಜನರಾಗಿದ್ದರೆ, இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ಯೇಸು ನಮ್ಮನ್ನು வருகிற உபத்திரவத்திலிருந்து ಉಪದ್ರವದಿಂದ நான் உன்னை தப்புவிப்பேன்,
அது மட்டுமல்ல என்னோட வருகையில யார் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் அவருக்கு யார் கடைசி வரைக்கும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் பரலோகத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள். இயேசு நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை தேடி நீங்கள் வர வேண்டும். அந்த ஜீவ தண்ணீர் அவரிடத்தில் இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்களும் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். மனவாட்டியே ஆயத்தமாக இரு, நான் வரப்போகிறேன். நான் எங்கே இருக்கிறேனோ நான் உன்னை எடுத்துக்கொள்வேன் என்று இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். அவரோட நல்ல தேவன் இல்லையா? அவர் நம்மளை பாவத்தில் அப்படியே விட்டிருக்கிறார். அப்படியே நரகத்துக்கு போக வேண்டும். இயேசு நமக்காக இந்த உலகத்தில் நமக்காக பாடுகளை பட்டு கஷ்டப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு பிதாவுடைய கோபத்தை சிலுவையிலே சுமந்து இயேசு இப்பொழுது நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இது வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் நம்ம என்ன வேணாலும் வாங்கி விடலாம், ஆனா பரலோகத்தை வாங்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை வாங்க முடியாது. ஆனால் பிதாவை என்ன செய்திருக்கிறார்? நமக்கு ஒரு இலவச பரிசாக அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஜெபிக்கலாமா? இன்றைக்கு ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எல்லா இடத்திலும் இருக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, பரலோகத்திற்குள்ளாக யார் பிரவேசிப்பார்கள் என்று நாங்கள் இந்த செய்தியை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யார் உங்களுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே, இவர்கள் மட்டும்தான் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும் ஆண்டவரே. அப்ப அது மட்டுமல்ல, எல்லா வாய்களை தந்து இயேசுவே, அப்பா இத்தனை வருட காலங்கள் ஆண்டவரே, அப்பா உத்தமம் இல்லாமல் ஆண்டவரே, சத்தியம் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்பா இயேசுவே. ஆனால் இந்த வாழ்க்கை ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா இந்த வாழ்க்கை நீர் கொடுத்த வாழ்க்கையாக இருக்கிறது ஆண்டவரே. அப்ப சபையான எங்கள் மேல மனமிறங்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்ப எல்லா விதத்திலும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்ப உங்களுக்கு நாங்கள் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்ப நீ சொல்லியிருக்கிறீர், யார் எனக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ இவர்களுக்கு நான் ராஜ்யத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்ப உங்களுடைய ராஜ்யம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அப்பா பணம் புகழ் பெருமை ஆண்டவரே எது எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் மட்டுமே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனை நாட்கள் வாழுகிறோம் என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் வாழுகிற நாட்கள் எல்லாம் ஆண்டவர் உமக்காக நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. சுயத்திற்கு மறித்து உலகத்திற்கு மறித்து ஆண்டவரே, சுய இச்சைகளுக்கு மறித்து ஆண்டவர், அப்பா உமக்காக நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. அப்பா பிலடெல்பியா சபையை பார்த்து ஆண்டவரே, அப்பா நீர் இப்படியாக சொல்லினீர் ஆண்டவரே, நீங்கள் உத்தமமுள்ள ஜனங்கள் என்று சொல்லினீர் ஆண்டவரே. அப்பா விசுவாசமுள்ள ஜனங்கள் என்று சொல்லினீர் ஆண்டவரே. அப்பா அதை போலவே ஆண்டவரே, அப்பா இந்த தபேரா புல்கா புல் சர்ச் ஆண்டவரே, அப்பா இன்னும் அநேக சபைகள் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, நொடிகளில் ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு விசுவாசமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை பின்தொடர்ந்து நடந்தால் ஆண்டவரே அநேக பிரச்சனைகள் வரும் ஆண்டவரே, அநேக போராட்டங்கள் வரும் ஆண்டவரே, அநேக நிந்தனைகள் அவமானங்கள் வரும் ஆண்டவரே, வாழ்க்கையில் அநேக காரியங்களை எழுந்து விடுவோம் ஆண்டவரே. அப்ப இதை எல்லாம் நாங்கள் ஆண்டவரை எழுந்து விட்டாலும் பரவாயில்லை ஆண்டவரே. அப்ப உங்களை நாங்கள் எழுந்து விடக் கூடாது ஆண்டவரே. அப்ப நீங்க மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அப்ப இந்த வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோம் அப்பா இயேசுவே, எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்க அப்பா இந்த கடினமான இதயத்தை மாற்றுவீராக ஆண்டவரே. அப்ப பாவியான எங்களை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தீர் ஆண்டவரே. எல்லா விதமான பாவத்திலிருந்து எங்களை ரட்சியும் ஆண்டவரே. இப்பொழுது அவர் விடுதலை ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிறேன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்று சொல்கிறேன் ஆண்டவரே. அப்ப அப்படி சத்திய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. தானுள்ளவன் கேட்கிறதுக்காக என்று சொல்லியிருக்கிறேன். ஆவியானவருடைய வார்த்தை மூலமாக எங்களுக்குள்ளாக கிரியை செய்யும் ஆண்டவரே. அப்ப நாங்கள் சிறு சபையாக இருந்தாலும் ஆண்டவரே, அப்ப நாங்கள் 100 பேர் இருந்தாலும் ஆண்டவரே, கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசம் உள்ள சபையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. வருகிற கோவாக்கினில் இருந்த ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறீர்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆண்டவர், அதிகமாக ஜெபிக்க உதவி செய்யும், வேதத்தை வாசிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மையில வாஞ்சையில பெருக பண்ணுவீராக ஆண்டவரே. அப்ப தாகம் உள்ளவின் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் தாகமாக இருக்கிறோம் ஆண்டவரே. அப்ப முழங்கால அளவு போதாத ஆண்டவரே, கண்ணுகால அளவு போதாத ஆண்டவரே, நீச்சலாளத்தில் எங்களை இழுத்து செல்லும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர உதவி செய்யும் ஆண்டவரே. ஜனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இருக்கிற பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவரே, இவர்கள் உங்களுக்கு உத்தமம் உள்ள ஜனங்களாக காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்ப நீர் இவர்களோடு இருந்து வழிநடத்தும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று வார்த்தை இருக்கிறது ஆண்டவரே. அப்ப எல்லா வேலையிலும் ஆண்டவரே, அதிகமாக இருந்தாலும் ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாவிட்டாலும் ஆண்டவரே, என்னை
பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்களுக்கு எல்லாம் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு ஆண்டவரே. ஜனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, வழிநடத்தினார் ஆண்டவரே. அப்போ வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் வியாதிகள் மத்தியில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்போ எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்போ இவர்களை நீர் ஆறுதல் படுத்துகிறார் ஆண்டவரே. நல்ல ஆரோக்கியத்தை தார், நல்ல சுகத்தை தாரும் ஆண்டவரே, நல்ல பலனை தாரும் ஆண்டவரே. எத்தனையோ விசுவாசிகள் ஆண்டவரே அப்பா இயேசுவே வெளியேற சுற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் சபைக்கு வராமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இவர்களை மேல மனம் இறங்குகிறார்கள் ஆண்டவரே. அவர்களை ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே. அப்பா உடைய ஆலயத்திற்கு வந்த ஆண்டவரே, அப்பா உடைய சேனையோட நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஜனங்களை பலப்படுத்த வழிநடத்துகிறார்கள் ஆண்டவரே. சமூகங்களை காணிக்கைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா யார் பண தேவைகளில் இருக்கிறார்கள் ஆண்டவரே, அப்பா பணத்தை தருவீராக ஆண்டவரே. யார் பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறார்கள் ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே அப்ப நீக்கி ஆண்டவரே நீர் அவர்களை வழிநடத்தப்பட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகத்தோடு என்னை பாத்திரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ளோக சமாதானம் காணப்படுவதாக ஆண்டவரே. அப்ப எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே இனிமே அப்ப எழுந்து பிரகாசிக்க போகிறது ஆண்டவரே. அப்ப இத்தனை வருடம் இருந்த பிரச்சனைகள் தீர போகிறது ஆண்டவரே. அப்ப எத்தனை பேருக்குள்ள கவலைகள் இருக்கிறது ஆண்டவரே. அந்த கவலைகளை நீக்குகிற தேவனாக இருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து நேரங்களை ஆறுதல் படுத்தி நேரங்களை அரவணைத்து நேரங்களை தேற்றி வழிநடத்தப்பட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. ஜனங்களை ஆசீர்வதியும் அப்ப உடைய வருகைக்காக ஆழ்த்தப்படுத்தும் ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய மேல் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அங்கீகாரமும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலும் பராமரிப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் தேவ வருகை மட்டும் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் நீங்கள் கேட்ட வார்த்தை பிரகாரமாய் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ள ஜனங்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் உட்கார்ந்து பின்னால காணிக்கை பண்ணி இருக்கிறது. யார் காணிக்கை போடணுமோ காணிக்கை போட்டு தயவு செய்து யாரும் கீழே நின்று பேசாதீர்கள்.